إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما اللهم علمني القرآن العظيم ومعانيه وحكمه ومواعظه ونصائحه وعلمني القول البليغ واللسان الفصيح والحكم الرشيد والعلم المفيد وفقهني في سنة نبيك محمد صلى الله عليه وسلم ربي يسر ولا تعسر واتمم بالخير ربي أقول وبك التوفيق கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த ஒரு முக்கியமான மார்க்க சபையில் வரவேற்றவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்தில் நன்மைகளை வேண்டி, பாவ மன்னிப்பை வேண்டி, மறுமையில் சொர்க்கத்தை வேண்டி துஆ செய்தவனாக இந்த அமர்வை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மன்னித்து நம்மை புரிந்து கொள்வானாக. நம் புறத்திலிருந்து நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய அமல்களை ஏற்று அவருடைய தகுதிக்கு ஏற்ப நமக்கு நற்கூலிகளை வழங்குவானாக. ஆமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று நாம் நம்முடைய இந்த அமர்வுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒரு மகத்தான தலைப்பு. மிகவும் நாம் சிந்திக்க வேண்டிய, நம்மை குறித்து கவலைப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. எத்தனை ரமதானை நாம் நம்முடைய வயதில் கடந்து வந்திருக்கிறோம். அந்த ரமதானை நான் எப்படி கழித்தேன்? அல்லாஹு தஆலா என்னை கொண்டு பொருந்தி கொள்வானா? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கண்ணியப்படுத்திய இந்த மாதத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவு கண்ணியப்படுத்தினேன் என்று நாம் சிந்திக்காத வரை, அது குறித்து சுய பரிசோதனை செய்யாத வரை வரக்கூடிய ரமதானை நாம் பயன்படுத்த முடியாது. இல்லை என்றால் இதற்கு முன்பு எப்படி ரமதான்கள் வீணடிக்கப்பட்டனவோ அதே போன்றுதான் இந்த ரமதானும் வீணடிக்கப்பட்டுவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானார். சகோதரர்களே, முதலாவதாக ரமதானுடைய மகத்துவத்தை, கண்ணியத்தை நாம் புரிய வேண்டும். அல்லாஹுடைய இந்த மார்க்கம் இருக்கிறது, இது அல்லாஹுவால் இறக்கப்பட்ட மாதம், அல்லாஹுவால் இறக்கப்பட்ட மார்க்கம், அல்லாஹுவால் இறக்கப்பட்ட மார்க்கம். தீனுல்லாஹில் முனஸ்ஸல். கொஞ்சம் எக்கோ கம்மி பண்ணிடலாம். தீனுல்லாஹில் முனஸ்ஸல், அல்லாஹுவின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட மார்க்கம். இந்த மார்க்கத்தில் சில புனிதங்கள் இருக்கின்றன, சில
புனிதங்கள் இருக்கின்றன. அந்த புனிதங்கள் புனிதப்படுத்தப்பட வேண்டும். அந்த புனிதங்கள் புனிதப்படுத்தப்பட வேண்டும். புனிதங்களை புனிதப்படுத்துவது இது ஈமான் தக்வாவுடைய அடையாளம். وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِنْ تَقْوَى الْقُلُوبِ. சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹ் சொல்கிறான், 2 இடங்களிலே சொல்கிறான், யார் அல்லாஹு தஆலாவுடைய அடையாளங்களாக அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தில் புனிதமாக ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த புனிதங்களை கண்ணியப்படுத்துவாரோ, அதை மகத்துவம் படுத்துவாரோ, அது கல்புகளில் இதயங்களில் இருக்கக்கூடிய இறையச்சத்தின் அடையாளமாகும். அல்லாஹு தஆலா கண்டிக்கின்றான். وَلَا تُحِلُّوا شَعَائِرَ اللَّهِ وَلَا الشَّهْرَ الْحَرَامَ وَلَا الْهَدْيَ وَلَا الْقَلَائِدَ. அல்லாஹு தஆலா புனிதப்படுத்திய 4 மாதங்களை, அதனுடைய புனிதங்களை பாழாக்கி விடாதீர்கள். அல்லாஹுடைய ஊரில் மக்காவில் குர்பானி கொடுப்பதற்காக அடையாளமிடப்பட்டு அனுப்பப்படுகின்ற குர்பானி பிராணிகளை நீங்கள் இழிவுபடுத்தி விடாதீர்கள், அதற்கு தொந்தரவு தந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு ஹஜ் உம்ரா செய்வதற்காக நாடி வரக்கூடிய அந்த புனித பயணிகளுடைய புனிதங்களை நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள், அவர்களுக்கு இடையூறு செய்வதன் மூலமாக. இந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய புனிதங்கள் பாழாக்கப்பட்டால் அல்லாஹ் கோபப்படுகின்றான். அல்லாஹ்வுடைய புனிதங்கள் பாழாக்கப்பட்டால் அல்லாஹு தஆலா கோபப்படுகின்றான். வல் ஹுருமாத்து கிஸாஸ். புனிதங்கள் பாழ்படுத்தப்பட்டால் அதற்காக பழி தீர்க்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த ரமதான் மாதம் இருக்கிறது, அல்லாஹு தஆலா இதில் நமக்கு குர்ஆனை இறக்கி இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறார். இந்த மாதத்தில் நோன்பை அல்லாஹு தஆலா நமக்கு கடமையாக்கினான். நோன்பை அல்லாஹு தஆலா ஃபர்தாக்கினான். கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி சிந்தித்து பார்க்க வேண்டும்? ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமதான் மாதம் எத்தகையது என்றால் அதிலே குர்ஆன் இறக்கப்பட்டது. ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். மக்களுக்கெல்லாம் நேர்வழிக்காக, வழிகேட்டில் இருக்கக்கூடிய மக்களை நேர்வழிக்கு கொண்டு வருவதற்காக, அசத்தியத்தில், மௌட்டிகத்தில், மூட நம்பிக்கையில், மனிதர்களின் கற்பனைகள் உதித்த சடங்கு சம்பிரதாயங்களில் சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய மனித சமூகத்தை உண்மையான இறை வழிபாட்டில் கொண்டு வந்து நிறுத்துவதற்காக, பொய்யிலிருந்து உண்மையை பிரித்தறிவிப்பதற்காக, அதற்குரிய அத்தாட்சிகளை உடைய குர்ஆன் இந்த மாதத்திலே இறக்கப்பட்டது. அல்லாஹு தஆலா உலக மக்களுக்கெல்லாம் ஒரு நேர்வழியாக, புரட்சியாக இந்த வேதத்தை இறக்கினார். இந்த வேதம் எப்படி நமக்குள் வரும்? இந்த வேதம் ஓதுவதற்காக மட்டும் இறக்கப்பட்ட வேதமா? குர்ஆன் ஓதிட்டோம், நல்ல கண்ணியமா ஓதணும், அழகிய குரல்ல ஓதணும், குர்ஆன் போட்டி நடத்தணும், முடிந்து விட்டதா?
குர்ஆனுடைய கடமை முடிந்து விட்டதா? தொழுகையில் ஓதினோம், குர்ஆனுடைய பொறுப்பு நீங்கி விட்டதா? சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் நாவுகளில் ஓதப்படுவதற்காக, உறுப்புகளால் செயல்படுத்தப்படுவதற்காக, இதயங்களில் நம்பிக்கை கொள்ளப்படுவதற்காக இந்த வேதத்தை இறக்கினார். இந்த வேதம் ஹிதாயத்துடைய நேர்வழியின் புத்தகம். இது கிதாபுல் ஹலாலி வல் ஹராம். மனிதர்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய புத்தகம். கணவன் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வழிகாட்டி புத்தகம். குடும்ப வாழ்க்கை, அரசியல், சமூக வாழ்க்கை, ஒரு அரசன் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும், ஒரு பணியாளன் எப்படி வேலை செய்ய வேண்டும், ஒரு சமூகம் எப்படி உருவாக வேண்டும் என்று உலக மக்களை மறுமைக்காக அவர்களை உருவாக்குவதற்கு தேவையான இந்த உலகத்தை அவர்கள் எப்படி நீதமாக, சீராக கட்டமைத்துக் கொள்ள வேண்டும், அதன் மூலமாக மறுமையை எப்படி அவர்கள் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதை போதிக்கக்கூடிய சட்ட புத்தகம் இது. முன்னோர்கள் குறைஷி காபிர்கள் குர்ஆனை எப்படி சொல்வார்கள் தெரியுமா? இன்று அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, நம்மில் பலரும் அப்படித்தான் ஆக்கிவிட்டோம். அசாத்தீருல் அவ்வலீன், அல்லாஹ் பாதுகாப்பானா. முன்னோர்களின் கற்பனை கதைகள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேறு என்ன இருக்கிறது என்று அவர்கள் குர்ஆனை கடந்து சென்றார்கள், குர்ஆனை கேலி செய்தார்கள். இன்று நம்முடைய நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. நமது வாலிபர்களை ஒன்று சேர்த்து குர்ஆனிலே சொல்லப்பட்ட ஒரு 10 சட்டங்களை சொல்லுங்கள், நீ படித்து உணர்ந்து உன்னுடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு 5 வசனத்தை சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி பேசக்கூடிய ஆயத்துல் குர்சிக்கு அர்த்தம் தெரியுமா? ரஹ்மானுடைய சிஃபத் என்று போற்றப்பட்ட சூரத்துல் இக்லாஸுக்கு விளக்கம் தெரியுமா? அது ஏன் இறக்கப்பட்டது என்ற காரணம் தெரியுமா? அந்த பரிதாபம் இல்லையா? யோசித்து பாருங்கள். எத்தனை சூறாக்களை பெயரை அறிந்து வைத்திருக்கிறோம். ஓதக்கூடிய சூரா, அன்றாட தொழுகையில் ஓதக்கூடிய சூரா, இது மக்காவில் இறக்கப்பட்டதா மதீனாவில் இறக்கப்பட்டதா என்று தெரியுமா? நீங்கள் மக்காவில் இறக்கப்பட்டதா மதீனாவில் இறக்கப்பட்டதா என்பதை தெரியவில்லை என்றால் எப்படி அந்த சூறாவுடைய குறிக்கோளை, நோக்கத்தை, லட்சியத்தை புரிய முடியும்? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹு தஆலா இந்த வேதத்தை உலக மக்களை மாற்றுவதற்காக இறக்கினார். இது தொழுகையில் ஓதப்படுவது ஏனென்றால் உள்ளத்தில் அந்த பக்குவத்தை கொண்டு வருவதற்காக. இது ஓதப்பட்டு மூடப்படக்கூடிய, மூடி வைக்கப்படக்கூடிய வேதம் அல்ல. இதன் மூலமாக குடும்பம் நடத்தப்பட வேண்டும், இதன் மூலமாக சமூகம் கட்டமைக்கப்பட வேண்டும், இதன் மூலமாக ஒரு உம்மத் வழி நடத்தப்பட வேண்டும். தில்க ஹுதூதுல்லாஹ், அல்லாஹ்வின் சட்ட வரம்புகளை, சட்ட எல்லைகளை உடைய புத்தகம் இது. கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக்குன் லியத்தப்பரு ஆயாத்திஹி வலியததக்கர உலுல் அல்பாப். அல்லாஹ்வுடைய அருள்கள் நிறைந்த புத்தகம் இது. அருள் என்றால் ஓதுனா காசு வந்துடும் நம்ம நம்பி இருக்கிறோம். எப்படி நம்பி இருக்கிறோம்? குர்ஆனை எப்படி நம்பி இருக்கோம்? குர்ஆன் ஓதுனா பரக்கத்து, காசு வருது. பரக்கத்துனால என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய சட்டங்கள். எதை செய்தால் அல்லாஹ் பொருந்தி கொள்ளும், அல்லாஹ் சந்தோஷப்படுவான்,
எதை செய்தால் அல்லாஹ் கோபப்படுவான் என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய புத்தகம். அதனாலதான் அல்லாஹு தஆலா லியத்தப்பரு ஆயாத்தி, இதனுடைய சட்டங்களை அவர்கள் சிந்திக்க வேண்டுமே. புரியுதா? இதனுடைய வசனங்களை அவர்கள் ஆழ்ந்து ஆராய்ந்து சிந்திக்க வேண்டுமே. வலியத்ததக்கர உலுல் அல்பாப், புத்தி உள்ளவர்கள் நல்லுபதேசம் பெற வேண்டுமே என்று சொல்கிறார். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தகிர். சூரத்துல் கமர்ல ஒரே சூறால 3 தடவை அல்லாஹ் பேசுறார். இந்த குர்ஆனை சிந்திப்பதற்கு, படிப்பினை பெறுவதற்கு, உபதேசம் பெறுவதற்கு நாம் இலகுவாக்கி வைத்திருக்கிறோம். சிந்திப்பவர்கள் இருக்கிறீர்களா? படிப்பினை பெறக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா? நல்லுபதேசம் அடையக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான், ஆர்வமூட்டி கேட்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை இறக்கினான் நமக்கு ஹிதாயத்துக்காக. பிறகு இந்த குர்ஆன், நல்ல கவனிங்க, இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தை, இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தை ஒவ்வொரு ஆண்டிலும் நாம் அதை கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன வகையில் என்று அல்லாஹு தஆலா ஏன் நமக்கு சட்டமாக்கினான் என்றால், ஏன் சட்டமாக்கினான்? இந்த குர்ஆனை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்காக. புரியுதுங்களா இல்லையா? ரமதான் எதற்காக? இஃப்தார் பார்ட்டி வைப்பதற்காகவா? சஹர் பார்ட்டி வைப்பதற்காகவா? எந்த பள்ளியிலடா சுருக்கமா தராவி தொழுகிறாங்க, கியாமுல் தொழுகிறாங்க, அங்க போய் 2 ரக்காயத்து 4 ரக்காயத்து, இந்த பள்ளியில 2 ரக்காயத்து, அந்த பள்ளியில 2 ரக்காயத்து. இந்த இமாம் சூப்பரா ஓதுறாரு, இந்த இமாம் ரொம்ப அழகா ஓதுறாரு. இங்க 2 சலாம் தொழுதாச்சு, இங்க ஒரு சலாம் தொழுதாச்சு, அடுத்த பள்ளியில போய் அவர் நல்ல அங்க ஒரு ரக்காயத்து. என் அன்பு சகோதரர்களே, இஸ்லாமிய சமூக மக்களே, நாம் குர்ஆன் ஓதக்கூடிய இமாமுடைய, காரியுடைய குரலை ரசிக்கத்தான் செய்திருக்கிறோமே தவிர அந்த குரலுக்கு பின்னால் தான் அலைந்து கொண்டிருக்கிறோமே தவிர அந்த குர்ஆனின் வசனங்களுக்குள் இருக்கக்கூடிய தத்துவங்களுக்குள் நாம் இன்னும் செல்லவில்லை. அந்த குர்ஆனுடைய வசனங்களுக்குள் இருக்கக்கூடிய கருத்துகளுக்குள் நாம் செல்லவில்லை. நமக்கு உதாரணம் எப்படின்னு சொன்னா, ஒருத்தர் ஆப்பிள வாங்குறாரு. ஆப்பிள வாங்கும்போது எதை பார்த்து வாங்குறீங்க? அதனுடைய தோல் கலரை பார்த்து வாங்குறீங்க. மாம்பழம் வாங்கிட்டு அந்த ஆப்பிள தோலை சீவி அந்த சதையை போட்டுட்டு தோலை சாப்பிடுறாரு. சதையை போட்டுட்டு என்ன செய்யறாரு? சதையை போட்டுட்டு தோலை எடுத்து சாப்பிட்டு. நம்ம நிலைமை அப்படித்தான். குர்ஆன் ஓதக்கூடிய காரிகளின் குரலை ரசித்துக் கொண்டு பேச்சுக்குள்ளாரே போக முடிய மாட்டேங்குது. ரொம்ப ஓவரா இருக்கு. கொஞ்சம் அமைதியா மயில இருந்தா போதும். நான் வேற இடையில திடீர்னு தோஷா போயிடுவேன். அன்பிற்குரியவர்களே, குர்ஆன் ஓதக்கூடிய காரியின் குரலில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். சரியா? அதை தாண்டி அந்த வசனங்களுக்குள் நாம் எப்போது இறங்குவோமோ அப்போதுதான் அது நம்முடைய கல்வை மாற்றும். இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த மாதத்தை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்த சொன்னான். எதை கொண்டு? நோன்பு வைப்பதை கொண்டு. எதை கொண்டு?
இந்த மாதத்தின் இரவிலே விசேஷமாக நின்று வணங்குங்கள். எதை கொண்டு? இந்த மாதத்தில் நீங்கள் உபரியான தான தர்மங்களை அதிகமாக செய்யுங்கள். இது ரமதான் ஜக்காத்து கொடுக்கிற மாசம் இல்லைங்க, தப்பா வழங்கிக்காதீங்க. ரமதான் ஜக்காத்து கொடுக்கிற மாசம் அல்ல, ஜக்காத்து தனி. ஒரு பொருளை நீங்கள் சொந்தமாக்கி கொண்டால் அதிலிருந்து 12 அரபிய மாதங்கள் முடிந்து விட்டால் ஜக்காத்து கொடுக்கணும். அது ஷாபான்ல முடிந்த ஷாபான், அதுக்கு முன்னாடி ரஜபுல முடிஞ்சா ரஜபுல, அதுக்கு முன்னாடி ஜுமாதல் உஹ்ரால முடிஞ்சா ஜுமாதல் உஹ்ரால. ரமவான் என்பது உபரியான தான தர்மங்களுக்காக, இதற்காக நஃபிலான தான தர்மங்களுக்காக, அதிகப்படியான தான தர்மங்களுக்காக. குறிப்பா இந்த 4 அமல்கள், 3 சொல்லியிருக்கோமா? அடுத்து 4வது என்ன? திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவது. அடுத்து கடைசி 10 வந்து விட்டால் 5வது ஒரு அமல் நமக்கு வந்துவிடும். அது என்ன அமல்? லைலத்துல் கத்ரை தேடுவது. அதுவும் எப்படி தேடுவது? எப்படி தேடுவது? நீங்களே சொல்லுங்க. எஸ், இஅ்திகாஃப் இருந்து தேடுவது. எப்படி தேடுவது? இஅ்திகாஃப் இருந்து தேடுவது. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை கண்ணியப்படுத்த சொன்னான். நாம் என்ன செய்கிறோம்? பள்ளிகளுக்கு சுண்ணாம்பு அடித்து விட்டார், வீடுகளுக்கு பெயிண்ட் அடித்து விட்டு, தேவையான ஒரு மாசத்துக்கு தேவையான ரேஷனை வாங்க சொல்லியாச்சு. அல்லாஹ் தஆலா பட்னி கடனான்னு சொன்னான், இவன் ரேஷனை வாங்கிட்டு இருக்கான். எப்படி உல்டாவா வச்சிருக்க முடியல? அல்லாஹ் என்ன சொன்னா? நோம்புனா என்னங்க? பட்னி பொட்டினி, கொஞ்சமா சாப்பிடும். சகோதரர்களே, இப்படி பல விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். இடையில ஞாபகம் வரும்போது சொல்லிடுறேன். சஹர் என்பது விருந்து சாப்பாடு அல்ல. சஹர் என்பது வலிமா சாப்பாடு அல்ல. புரியுதுங்களா? சஹர் என்பது என்ன அல்ல? வலிமா, விருந்து சாப்பாடு அல்ல. சஹர் என்பது நம்ம பட்டினியா கிடந்து அந்த பட்டினியில உடம்பும் வீணாயிடக் கூடாது என்பதற்காக ரப்பு ரஹ்மானா, அப்படி பட்டினியாத்தான் நான் இருக்கணும் நீனு, ஆனா அந்த பட்டினினால உனக்கு உடலும் வீணாயிடக்கூடாது. எப்படிப்பட்ட ரஹ்மான் பாருங்க. அல்லாஹு அக்பர். எத்தகைய ரஹீம், கருணையாளன் பாருங்க. நீ பட்டினியா இருக்கணும், பட்டினியா இருந்து இந்த நஃப்ஸ மாற்றணும். இந்த நஃப்ஸு அதனுடைய ஆசையை அதுக்கு நீ தீர்க்கதான் அது முரண்டு பிடிக்கும். இந்த நஃப்ஸு மோசமான ஒன்று. நஃப்ஸ் எப்படிங்க? மோசமான ஒன்று. அது பிடிவாதம் பிடிக்கக்கூடியது. அதுக்கு நீ ஊட்டி வளர்க்க அது ஒரு முரட்டுத்தனத்துக்கு ஆளாகி கொண்டே இருக்கும், உன்னை கெடுக்கும். நீ அதுக்கு மாறு செய்யணும். நஃப்ஸுக்கு என்ன செய்யணும்? மாறு செய்யணும். நஃப்ஸினுடைய வலிமையை குறைக்கணும். எதனுடைய வலிமைய? நஃப்ஸுடைய வலிமையை குறைத்து விட்டு அந்த நஃப்ஸிலிருந்து தக்வாவுடைய வலிமையை கூட்டணும். எப்படி? நஃப்ஸில தக்வா, ஈமானுடைய வலிமையை கூட்டணும். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த நஃப்ஸ கொஞ்சம் பட்டினி போடணும். நஃப்ஸ கொஞ்சம் பட்டினி போடணும். இந்த நஃப்ஸை கொஞ்சம் தாகத்தில் வைக்க வேண்டும். இதை கொஞ்சம் பலவீனப்படுத்தணும். இதுக்குள்ளார கொஞ்சம் பணிவு வரணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்குதான் நம்மள பட்டினியா இருக்க சொன்னானே தவிர நம்மள பட்டினி போட்டு சாகடிக்கணுங்கிறதுக்காக. அந்த பட்டினியில உன்னுடைய உடல் வீணாகி விடக்கூடாது என்பதற்காக சஹர சாப்பிட்டுக்கணும்.
நம்ம என்ன செஞ்ச சஹர என்ன செய்து விட்டோம்? விருந்தாக்கிட்டோம். சஹர விருந்தாக்கி அப்படி ஆக்கினால் எப்படி நம்ம ஃபஜ்ர் தொழுகையை நிம்மதியா தொழ முடியும்? மூக்கு பிடிக்க சஹர சாப்பிட்டுட்டா எவ்வளவு சாப்பிடுறோமோ அவ்வளவு தண்ணி குடிக்கணும், அப்பதானே செரிக்காது. நீங்க சாப்பாட்டுடைய அளவு அதிகமா இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? தண்ணி அதிகமா குடிக்கணும். இப்ப நம்ம இதுல வேற நம்ம இருக்கிறோமே, யாரெல்லாம் நம்மள மாதிரி டுபாக்கூர் யாருன்னு ஏன் தெரியுமா? என்ன சாதகமா இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துப்போம், எல்லாத்தையுமே எடுத்துப்போம். நம்பர் 1, சஹர்ல பரக்கத்து இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு. அது எந்த சஹரு? நம்ம விரிவுபடுத்தி வச்சிருக்கோமா இல்லையா? தட்டு தட்டா வகை வகையா, இததான் பரக்கத்துன்னு சொல்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹரிலே பரக்கத்து இருக்கிறது என்பது அந்த நேரத்துல விழித்து பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டுட்டு நீ சஹர்ல இஸ்திக்ஃபார் துவா சரியில்லை, அதுக்கெல்லாம் இந்த உணவு காரணமா இருக்கு. பரக்கத்துனா என்ன? குறைவா இருக்கணும், அதுல நிறைவு ஏற்படணும். குறைவா இருக்கணும், நிறைவு ஏற்படணும். நீங்க பரக்கத்துன்னு சொல்லி எப்போதும் சாப்பிடுறதை விட 2 மடங்கு சாப்பிட்டா அதுக்கு பேர பரக்கத்து, அதுக்கு பேரு பரக்கத்து இல்லை. சரி, அடுத்தது என்ன செய்யறோம்? சஹரை பிற்படுத்தி சாப்பிடணுங்க. சஹரை சொல்லுங்க, பிற்படுத்தி சாப்பிடணும். ஓகே, எடுத்துக்கிட்டோம், பிடிச்சுக்கிட்டாச்சு. சஹர்ல பரக்கத்து இருக்குன்னு பிடிச்சோம், பிடிச்சுக்கிட்டு அதை ஒரு புடி பிடிச்சிட்டோம். எத? சஹரை பிடிச்சாச்சு. 2வது சஹரை பிற்படுத்தணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, சுன்னத்து. அப்ப கரெக்டா பாங்குக்கு 15, 20, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து இத்தனை தட்டு சாப்பாடை சாப்பிடணும்னா எவ்வளவு வேகமா சாப்பிடணும். அதுக்கப்புறமா இதெல்லாம் செரிக்கிற அளவுக்கு தண்ணி குடிக்கணும்னா எவ்வளவு குடிக்கணும். இதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபஜ்ர்ல நின்னா இமாம் சாப நம்ம என்ன செய்வோம்? புரிஞ்சு போச்சு. நீங்க ஒரு ஹதீஸ கொண்டு வாங்க, ஒரு ஹதீஸ் எனக்கு அது பலவீனமா இருந்தா கூட சரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் மாசத்தில் ஃபஜ்ர் தொழுகையை சுருக்கமாக தொழ வைத்தார்கள். சிங்கிள் ஹதீஸ். அப்ப எவ்வளவு பெரிய ஏமாற்று பேர்வழிகள் நாம. சஹர்ல பரக்கத்திற்குன்னு எடுத்துக்கிட்டோம், சஹரை பிற்படுத்துங்கிறத எடுத்துக்கிட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹரு சில மிடரு பால், சில பேரித்தம்பழங்கள், சில மிடரு தண்ணி குடிப்பாங்கன்னு சொன்னோம்னா அதை அப்படியே விட்டாச்சு, அது அப்படியே விட்டாச்சு. நீங்க சோறு சாப்பிடுறீங்களா? சாப்பிடலாம். ஆனா அன்றைய பகலில் தாங்கக்கூடிய அளவுக்கு தான். நம்ம 2 பகலுக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு இங்க சஹரை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஒட்டகம் பாலைவனத்துல பயணம் செய்யும் போது தண்ணி குடிச்ச மாதிரி இங்க வந்தவன ஃபஜ்ர் தொழுகையில என்ன நிலைமை? நமக்கு கண்ணை மூடிக்கிட்டே வருவோம். இமாம் சாப் தொழு வச்ச உடனே என்ன சூரா ஓதப்படுறார்? அல்லாஹ் குல்வல்லாவது மாப்பாலாம் தெரியல. ருக்கு சுஜு டப்பு டப்பு டப்புன்னு எல்லாம் முடிச்சோன்னா டப்பு டப்பு லைட்டா ஒரு குடும்பம். எங்கேயாவது சஹாபாக்கள் ரமதான் மாசத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயோ பின்னாடியோ ஃபஜ்ர் சஹாபாக்கள் காலத்துல ரமதான்ல சுருக்கமா தொழு வைப்பாங்க, வல்லுஹா ஓதுவாங்க, அலம் நஷ்ர ஓதுவாங்க, இருக்கா? எப்போதும் போல அதே 200 ஆயிரத்து 150 ஆயிரத்து 160 ஆயிரத்து 2 சூறா தான். பாத்தீங்களா எப்படி நம்ம ஏமாற்று பெருவழிகள் நமக்கு நாம ஏமாற்றிக் கொள்கிறோம் என்று. சரி, அடுத்து என்ன செய்யறோம்? இஃப்தார். அடுத்து என்ன செய்யறோம்? இஃப்தார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். சஹர் முடிச்ச உடனே இன்னைக்கு இஃப்தார் என்னங்கிறது தான் நம்முடைய மெயின் டாபிக்காவே இருக்கு. எப்படி இருக்கு சொல்லுங்க? மெயின் டாபிக் இஃப்தார். என்ன இன்னைக்கு இஃப்தாருக்கு என்ன செய்யலாம்? யா அல்லாஹ், நோன்பு வைத்துக் கொண்டு சாப்பாட்டை பற்றி பேசக்கூடிய நாம்
அது எப்படிங்க நோம்பா கணக்கில் எடுக்கப்படும்? எப்படிங்க இஃப்தாருக்கு என்ன ஆக்கலாம், இஃப்தாருக்கு என்ன வைக்கலாம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ். நோம்புடைய புனிதமே போச்சு, நோம்புடைய புனிதமே போச்சு. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், எனக்கு சொல்லிக்கிறேன். அடுத்த வேலைக்கு நாம் என்ன சாப்பிடுவோம், அதற்கு என்ன ஏற்பாடு செய்வோம் என்று சிந்திப்பதை விடுங்கள். எது கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டுக் கொள்வோம், எது கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டுக் கொள்வோம் என்ற நிலைக்கு வாருங்கள். உங்களை நீங்கள் மாற்ற ஆரம்பித்து விடுவீர்கள். நாளைக்கு என்ன ஆக்கலாம் அப்படின்னு வீட்டுல பிளானே போடாதீங்க. நாளைக்கு ஹயாத்தா இருந்தா எது அல்லாஹ் லேசாக்குறானோ அதை ஆக்கி சாப்பிடுவோம். நாளைக்கு ஹயாத்தா இருந்தா, அடுத்த வக்துக்கு ஹயாத்தா இருந்தா எது கிடைக்கிறதோ சாப்பிட்டுப்போம். இன்று நாம் திட்டங்கள் அமல்களுக்கு போடுவதில்லை, திட்டங்கள் தீர்மானங்கள் அமல்களுக்கு போடுவதில்லை, உணவு தட்டைகளுக்கு தீர்மானங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறோம். என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எதற்கு? உணவு தட்டைகளுக்கு தீர்மானங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறோம். நான் உங்களை நோன்பு வைக்கிறவங்களுக்கு சஹருக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அவங்களுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு இஃப்தாருக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு அதை நான் தடுக்கல, புரிஞ்சு கொள்ளுங்க. அதை டென்ஷன் ஆக்கி அதுதான் ரமதான் என்று மாற்றி விடாதீர்கள், அதுதான் நம்முடைய பிரதானம் என்று மாற்றி விடாதீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பா நோன்பாளிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்ம முடிட்டேன் நோன்பாளிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவளிக்க சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? யார் நோன்பாளிக்கு ஒரு மிடல் தண்ணீர் கொடுப்பாரோ, கொஞ்சம் பால் கொடுப்பாரோ, சில பேரித்தம்பழங்களை கொடுப்பாரோ, எப்படி இருக்கு பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சிம்பிள் ஆக்கி வச்சிருந்தாங்க. இன்று நாம் சிரமப்படுத்திக் கொண்டோம். நம்முடைய உணவுகளில் மிக குறைவான அளவை கொண்டு இஃப்தாரையும் சஹரையும் செய்து கொண்டு அமல்களுக்காக ஒதுக்க வேண்டிய நேரங்கள் எப்படி ஆகிவிட்டன, எப்படி ஆகிவிட்டன? உணவுகளுக்காக நேரங்கள் செலவழிக்கப்பட்டு அமல்களுக்கு நேரங்கள் குறைவாக கொடுக்கப்படக்கூடிய நிலைக்கு ஆளாகிவிட்டன. நம்முடைய வீட்டு பெண்களை இந்த ரமதான்ல படுத்துற கொடுமை இருக்குது, கொஞ்சம் நெஞ்சு கொடுமையா? ஒரு உணவு, அது ரொட்டியோ சோறோ ஒரு கறி. நினைக்கிற இந்த இஃப்தாருக்கு வடை சமோசா பஜ்ஜி தான் சாப்பிடணும் யாருக்கு கட்டாயமாக எந்த ஹதீஸ்ல இருக்கு? இஃப்தார்ல இத்தனை வடை சாப்பிடணும், இத்தனை சமோசா சாப்பிடணும், இத்தனை பஜ்ஜி சாப்பிடணும், 2 கொட்டா கஞ்சி குடிக்கணும், இப்படிலாம் அப்படியே விரிச்சு வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஆயத்து எந்த ஹதீஸ்ல இருக்கு? இன்னும் சொல்ல போனா மருத்துவர்கள் சொல்கிறார்கள், இது எல்லாமே நீங்க வச்ச நோம்ப நீங்களே வீணாக்கிக்கிட்டீங்க. நீங்க வச்ச நோம்ப இவ்வளவு நேரம் பசியா இருந்து உங்க உடம்புல அல்லாஹு தஆலா ஒரு அழகான சுத்தகரிப்பை செஞ்சு உங்க உடல்ல உள்ளதை அப்படியே ரெடி பண்ணி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினால, அதுக்கு பிறகு நீங்க செய்யற இஃப்தார்னால அதை அப்படியே வீணாக்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஃப்தார் பேரித்தம்பழம் தண்ணி, நீங்க சாப்பிட்டு பாருங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதாவது சாலிடான உணவு கொஞ்சம், அவ்வளவு ஒரு ராகத்தா இருக்கும் நீங்க இரவு தொழுகிறது. நம்ம என்ன செய்யறோம்? இஃப்தார்ல இப்படி கதை முடிஞ்சிருச்சா, அதுக்கு பிறகு இதுல மிச்சம் மீதிலாம் இருக்கு பாருங்க, அது போக வீட்டுல நம்ம வீட்டுக்காரங்கம்மா செஞ்சு வச்சிருப்பாங்க பாருங்க, அதை இங்க மகரிபு முடிச்சோன்னு போய் அங்க ஒரு வெட்டு. இப்ப இந்த நிலையில கியாமுல் லைலுக்கு நம்ம வந்தா இமாம் சாப் எப்படா ருக்கூல போவோன்னு அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இமாம் சாப் எப்ப ருக்கூல போவார்னு அதுல ஜாயின் இருக்கு. இதுல என்ன அரை ஜுசு ஓதி 8 ரக்காத் தொழுகை வைக்கிறதுல இந்த நிலைமை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். என் அன்பு சகோதரர்களே,
ரமதான் இதற்காக அல்ல, இதற்காக அல்லவே அல்ல. சரி, இன்னொரு பக்கம் அதையும் நான் சொல்லிடுறேன், மறந்துடுவோம் கடைசியில. இப்படி போதா. இன்னொரு பக்கம் ட்ரெஸ் வாங்குறது, இன்னொரு பக்கம் என்ன டென்ஷன், ட்ரெஸ். அதுவும் எப்ப, அல்லாஹ், எந்த நாட்களில் ஒரு நிமிடத்தை கூட வீணாக்காமல் பள்ளியிலேயே கழிக்க வேண்டுமோ, மற்ற 20 நாள்ல அங்க இங்க போனீங்க, சரி பரவாயில்லைன்னு அல்லாஹ் விட்டான். இந்த 10 நாள் என் வீட்டுல வந்து நீனே அரெஸ்ட் ஆயிடு. ஏத்துக்காப்னா என்ன? உங்களை நீங்களே அரெஸ்ட் பண்ணிக் கொள்வது, உங்களை நீங்களே அரெஸ்ட் பண்ணிக் கொள்வது. அல்லாஹ்வுடைய வீட்டிலே யாருன்னா ஒரு இடத்துல வந்து விட்டு உன்னை திக்ரு செய்வேன், வணங்குவேன், தொழுவேன், இரவெல்லாம் நான் மன்றாடுவேன் உன்னிடத்துல, எனக்கு லைலத்துல் கத்ர் எப்படியாவது கிடைக்க கொடுத்து. ஏன்? யார் அந்த லைலத்துல் கத்ரை பெற்றானோ நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொண்டான், யார் அதை இழந்தானோ நன்மைகளை எல்லாம் இழந்து விட்டார். அப்பேற்பட்ட மகத்தான இரவு. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. ஒன்றை அதனுடைய முக்கியத்துவத்தை அறிவதற்கு அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சொல் சொன்னாலே போதும். ரப்பு ஒரு சொல்லை இறக்கினாலே போதும், அதனுடைய முக்கியத்துவம், புனிதம், சிறப்புக்கு அல்லாஹு தஆலா ஒரு சூறாவையே இறக்கிட்டான். ஒரு சூறாவையே அல்லாஹ் இறக்கியது மட்டுமல்ல, இந்த குர்ஆனை அந்த லைலத்துல் கத்ரில் தான் நாம் இறக்கினோம். நபியே, அந்த லைலத்துல் கத்ருடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியுமா? அந்த லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்களாக ஒருவர் இரவு பகலாக 1000 மாதங்கள் பகலிலே நோன்பிருந்து இரவிலே நின்று தொழுதால் என்ன நன்மைகளை பெறுவாரோ அந்த நன்மைகளை அல்லாஹ் அக்பர் அந்த ஓர் இரவிலே அவர் பெற்றுக் கொள்வார். அது மட்டுமா, மலக்குகள் இறங்குகிறார்கள், ஜிப்ரீலும் அந்த மலக்குகளோடு இறங்குகிறார். மூமின்கள் எல்லோருக்கும் சலாம் சொல்கிறார்கள், மூமின்கள் எல்லோருக்கும் சலாம் சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த லைலத்துல் கத்ருடைய இரவில்தான் அவனுடைய அந்த உம்முல் கிதாப் என்ற அந்த விதியின் தாய் புத்தகத்தில் இருந்து செய்திகளை எடுத்து அந்த ஆண்டு அடுத்த லைலத்துல் கத்ர் வரை ஓர் ஆண்டுக்கு இந்த பூமியிலே என்ன நடக்கும் என்ற விதியின் கட்டளைகளை மலக்குகளுக்கு அல்லாஹ் அறிவிக்கின்றான். ததனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின். எல்லாம் அறிவிக்கப்படுகின்றன மலக்குகளுக்கு. சலாம் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், அதிகாலை ஃபஜ்ருடைய தொழுகை வரை அந்த இரவு நீடிக்கிறது. இப்படி அல்லாஹு தஆலா அந்த இரவை புனிதப்படுத்தி, பெருமைப்படுத்தி, கண்ணியப்படுத்தி, மகத்துவப்படுத்தி பேசுறான். நம்ம மார்க்கெட்ல உட்கார்ந்து எதை தேடிக்கிட்டு இருக்கோம்? சட்டையை தேடிக்கிட்டு இருக்கோம், ட்ரெஸ்ஸை தேடிக்கிட்டு இருக்கோம். என்னமோ நம்மள்கிட்ட போடுறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி, சோமாலியா நைஜீரியால இருந்து பஞ்சத்தில் அடிபட்டு வந்திருக்கிற மாதிரி, வீட்டுல அல்மாரியில செல்ஃப்ல ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி. அல்லாஹ் கோவப்பட மாட்டான்? அந்த இரவு அந்த இரவுல போய் இப்படி அலையிறோமே, மனசு எப்படிதான் கேக்குது? அது எப்படிதான் நம்ம அதை பொறுத்துக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. இன்னும் எந்த அளவுக்குன்னா 27ஆம் கிழமையில போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ், எப்படி லைலத்துல் கத்ர் 27 அதுக்கு போடுறதுக்கு ட்ரெஸ், பெருநாளைக்கு போடுறதுக்கு ட்ரெஸ். நம்ம எல்லாம் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய மக்கள், புரியுதுங்களா இல்லையா? நம்முடைய வாழ்க்கை இருக்குதே, நம்ம குராஃபாத்துல இந்த மார்க்கத்தை அறியாமல் இருந்தோம். மக்கள்லாம் எப்படி செய்யறாங்களோ, மக்கள்லாம் எப்படி போறாங்களோ அப்படி போயிட்டு இருந்தோம். அல்லாஹ் நம்மள அதுல இருந்து பாதுகாத்தான், அதுல இருந்து பாதுகாத்தான், மீட்டெடுத்தான்.
ஒவ்வொன்றையும் செய்வதற்கு முன்பு இதை என்னுடைய தூதர் ரசூலுல்லாஹ் செய்தார்களா இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு அறிந்து அதை மட்டும் செய்வதற்கு தான் நம்மை அஹ்லுல் குர்ஆன் அஹ்லுல் ஹதீஸ் என்று அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாளைக்கு இருக்கிற சட்டையில நல்ல சட்டையா போட்டு, எப்படிங்க உங்கள்ட்ட இருக்கிறதுல ஒரு பெஸ்டா எடுத்து வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். புது சட்டை வாங்குங்கன்னு எங்கேயும் ஆயத்துல ஹதீஸ்ல இல்லைங்க. எப்படி இந்த ரெடிமேட் கடைக்காரங்களாம் யாரோ உட்காந்து கோவப்படுறாங்க மேல, ஏன்னா இந்த ஆலிம் சட்டை வியாபாரத்துக்கு பண்றது சட்டத்தை சொல்றேன். இப்பயே எடுத்து வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. ஏன் இப்ப எடுத்தா கேட்காதா? பண்ண ஒத்துக்காத உடம்பு. அப்பெல்லாம் போய் இப்ப கடைசி பத்தினுடைய இரவை வீணாக்கி தான் எடுக்கணும். அதுதான் நான் சொல்றேன். உங்களை புது சட்டை வாங்காதீங்கன்னு சொல்லல, புது சட்டை வாங்காதீங்க போடாதீங்கன்னு சொல்லல. வாங்கிட்டீங்கன்னா போடுங்க, ஆனா அதை வாங்கிதான் ஆகணும். அதையும் அந்த கடைசி பத்துல இரவை வீணாக்கித்தான் வாங்கணும். அதைத்தான் கண்டிக்கப்படுகிறது. சரி, திரும்ப விஷயத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை நமக்கு இறக்கினான். எதற்காக? இதை கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக, இதை கொண்டு அல்லாஹுடைய பயம் தக்வா நம்முடைய உள்ளத்தில் வருவதற்காக. அப்ப அல்லாஹு தஆலா அவருடைய ஷரியத்துல ஒரு தர்த்தீபை வைத்தான். அந்த தர்த்தீபு தான் இந்த ரமதான் மாதத்தினுடைய தர்த்தீப். இந்த ரமதான் மாதத்தில் இந்த நோன்பை கொண்டு குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்துல நீங்க நோன்பு வைங்க சொல்லி சொல்றேன். என்ன சொல்றா? இது எப்படி அறிஞர்கள் சொல்றாங்க, ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் அப்படித்தான் சொன்னான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு. இந்த ரமதான் மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது, மக்களுக்கு ஹிதாயத்துக்காக, தெளிவான பிரித்தறிவிக்கக்கூடிய சட்டங்களை உடைய ஆதாரங்களாக என்று கூறிவிட்டு, யார் இந்த ரமதானை அடைவாரோ பெறுவாரோ அவர் இதில் நோன்பு வைக்கட்டும். அப்ப ரெண்டையும் சம்பந்தப்படுத்துங்க. இந்த குர்ஆன் எனது வாழ்க்கையில் வருவதற்காக நோன்பு, சஹர் பார்ட்டிக்காக அல்ல, இஃப்தார் பார்ட்டிக்காக அல்ல, புதுச்சட்டைகளை போட்டுக்கொண்டு பெருமை பேசுவதற்காக அல்ல, இன்றைய வாலிபர்களை போன்று ரமதான் மாதத்திலே தெரு தெருவாக சுற்றுவதற்காக அல்ல. பாக்குறீங்களா இல்லையா? வாலிபர்கள் நம்ம கவலைப்படணும். ஒரு கூட்டம் இன்ஷா அல்லாஹ் நீங்க முடிவு செய்ய, அவங்களுக்கு என்ன வேலையா இருக்க வேண்டும் என்றால், அவங்களுடைய இபாதத்தை பேணுவதோடு இரவுகள்ல அவங்க முஸ்லிம்களுடைய தெருக்கள்ல போகணும். எங்கெல்லாம் வாலிபர்கள் பேசி நேரத்தை வீணடிக்கிறாங்களோ அங்க போய் நின்று அவங்கள்ட்ட பேசு. தம்பி அன்பா பேசுங்க, தயவுச்சு ரொம்ப பணிவா அவங்களுக்கு உணர்த்துங்க. தம்பி ரமதானை வீணடிக்காதீங்க, வாங்க மஸ்ஜிதுக்கு வாங்க, தொழுகைக்கு வாங்க, இரவு தொழுகை நடக்க போது வாங்க, தொழுகைக்கு முன்னாடி ஒரு சுற்றுங்க, தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது தம்பி சீக்கிரம் போய் படுத்துருங்க, இரவை வீணாக்காதீங்க, குர்ஆன் ஓதுங்க, சீக்கிரமா எந்திரிச்சு சஹர் செய்யுங்க, சுபுஹ் தொழுகைக்கு பள்ளிக்கு ஜமாத்துக்கு வாங்க. ஏனென்றால் பலர் நோன்பு வைப்பவர்கள் கூட ஃபஜ்ருக்கு ஜமாத்துக்கு வருவதில்லை, ஃபஜ்ருக்கு ஜமாஅத்திற்கு அவர்கள் வருவதில்லை. நம்முடைய பெரும்பாலான வாலிபர்களுடைய இரவு நேரங்கள் ரமதானிலே வீணடிக்கப்பட்டு விடுகின்றன. சமூகத்தினுடைய நேரம் நம்ம செய்யணும் இந்த அழைப்பு பணியை. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை நமக்கு கடமையாக்கினால் இந்த குர்ஆன் வாழ்க்கையில் வருவதற்காக. ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு. நோன்புடைய ஹக்கீகத்து புரியுதுங்களா? நோன்பு நம்ம ஏதோ பாய்மார்கள்லாம் ரமதான் மாசத்துல நோன்பு வைப்பாங்கப்பா, கஞ்சி காய்ச்சுவாங்கப்பா, அவங்க பேசுற மாதிரி கடைசியில நமக்கு மைண்ட் செட் ஆகி போச்சு. எப்படி? நோன்பு என்பது கஞ்சி காய்ச்சக்கூடிய மாதம், நோன்பு என்பது பள்ளிக்கு வெள்ளை அடிக்கக்கூடிய மாதம், நோன்பு என்பது இஃப்தார் சஹர் பார்ட்டியுடைய மாதம், அடுத்து பெருநாள் புத்தாடைகள் அணியக்கூடிய நாள், முடிஞ்சு போச்சு. இதுல எந்த கான்செப்டுமே சரி கிடையாது. இந்த நோன்பு என்பது நமக்குள் தக்குவாவை கொண்டு வருவதற்காக, நம்மை மாற்றுவதற்காக. சரி,
அப்ப இந்த நோன்புல முதலாவது ரமதானுடைய மாசத்துல முதலாவது அமல் என்ன? நோன்பு, சௌம். நம்ம என்ன செய்யணும்? இந்த நோன்பை பற்றிய சிறப்புகளை அன்றாடம் நாம் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் மனிதனுடைய தன்மை எப்படி என்றால், ஒன்றுடைய சிறப்பை நாம் அறியும் போதுதான், ஒன்றுடைய ரிவார்டு, அந்த அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதியை நாம் அறியும் போதுதான் அதன் மீது நமக்கு ஆர்வம் வரும். அதன் மீது நமக்கு ஆர்வம் வரும். ஒரு சில ஹதீசுகளை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது நோன்புடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு அடியான் தன்னை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய கேடயம். நோன்பின் மூலமாக நமக்கு என்ன பெரிய நன்மை கிடைக்கிறது? நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய கேடயமாக நமக்கு நோன்பு இருக்கிறது. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ் பாஅத அல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 கரீஃபன். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பாதையில் நோன்பு வைப்பதால் 70 ஆண்டுகள் நரகத்திலிருந்து அல்லாஹ் அவரை தூரமாக்கி விடுகின்றான். அப்போ ஒரு மாசத்துடைய நோன்புக்கு எவ்வளவு நன்மை இருக்கும்! சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு, பெரிய ஹதீஸ் அறிவிப்பாளர், சஹாபி, அவங்க கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் முர்னி பி அம்ரின் யன்ஃபஉனி அல்லாஹு பிஹி, எனக்கு அல்லாஹ் நற்பலனை தரக்கூடிய ஒரு அமலை நான் செய்வதற்கு ஒரு அமலை எனக்கு கற்றுக் கொடுங்கள். என்ன கேட்கிறாங்க அந்த சஹாபி அபு உமாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல எனக்கு ஒரு அமலை கற்றுக் கொடுங்கள், நான் அந்த அமலை செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக பிஸ்ஸௌம் ஃபஇன்னஹு லா மிஸ்ல லஹு. அப்படியா, நீ நோன்பை பற்றி பிடித்துக் கொள், அந்த நோன்புக்கு சமமான ஒரு அமல் இல்லை. அல்லாஹ் ஹதீஸ் குத்ஸில அல்லாஹ் சொல்றான், குல்லு அமலி இப்னி ஆதம லஹு, ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அவனுக்காக, இல்ல ஸௌம், நோன்பை தவிர, ஃபஇன்னஹு லீ, அந்த நோன்பு எனக்கு மட்டுமே, அன அஜ்ஸி பிஹி, நான் அதற்கு கூலி கொடுக்க போகிறேன். என்னங்க அர்த்தம்? எல்லா அமலும் அவனுக்காக, எல்லா அமலும் அல்லாஹ்வுக்காக தானே வைக்கிறோம், எல்லா அமலும் அல்லாஹ்வுக்காக வைக்கிறோம். அல்லாஹ் தஆலா அவனுக்கு மட்டும் என்று ஒரு விசேஷமான அமலை இந்த அடியானுக்கு கொடுத்திருக்கிறான். அதான் நோன்பு. ஏன்னா நீங்க தொழுதாலும் யாராவது ஒருத்தர் பார்த்து இவர் தொழுகிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா? நீங்க ஹஜ்ஜுக்கு போறீங்க, ஒரு குர்ஆன் ஓதி கொண்டு இருக்கிறீங்க, ஒரு தர்மம் செய்றீங்க, இத பார்த்து மற்றவங்க இவர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு இருக்கிறாரு, இவர் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறாரு, இவர் தர்மம் கொடுக்கிறாருன்னு தெரிஞ்சுப்பாங்க. நோன்பை யாராவது தெரிய முடியுமா? யாராவது தெரிய முடியுமா? அந்த நோன்பாளிக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில தான் தெரியும். அதான் அல்லாஹ் சொல்றான், இது எனக்கு மட்டுமே. ஒரு எவ்வளவுதான் ஒரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் அல்லது மார்க்கத்துல எவ்வளவுதான் பலவீனமான ஒருத்தரா இருந்தாலும் அவர் நோன்பு வச்சுட்டா அவருடைய உள்ளத்துல எப்படி தக்குவா வருது? சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே இல்ல வீட்டுல, யாரும் வீட்டுல இல்ல, ஃப்ரிட்ஜில் தண்ணி இருக்கு, மண்பானையில தண்ணி இருக்கு, ஏப்ரல் மாசம் மே மாசம் நாக்கு வறட்சியா இருக்கு, கூலி வேலை செய்யறாரு, கஷ்டப்பட்டு ரோட்ல அவ்வளவு நேரம் நின்று வேலை செய்யறாரு. ஏன் சில இடங்கள்ல அங்க முஸ்லிம்களே இல்லை, காபிர்கள் அங்க வேலை செய்யறாரு. ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து குடிச்சா யாராவது பார்த்துருவாங்களா? அவரை எது தடுக்கிறது? கைக்கு எட்டிய தூரத்தில் தண்ணி இருந்தும் அந்த தண்ணீரை குடிப்பதிலிருந்து அவரை எது தடுக்கிறது? அல்லாஹுவின் மீது உண்டான அன்பும், அல்லாஹுவின் மீது உண்டான பயமும், அந்த நோன்பின் மீது உண்டான கண்ணியமும்.
நிச்சயமாக இந்த நோன்பு எனக்கானது, நான் இந்த நோன்புக்கு கூலி தருவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ உமாமாவுக்கு சொன்னார்கள், அபூ உமாமா நோன்பை பற்றி பிடித்துக்கொள். ஏன்? அந்த நோன்புக்கு சமமான ஈக்குவலான நோன்புக்கு நிகரான எந்த ஒரு அமலும் இல்லை. மேலும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ஃபில் ஜன்னதி பாபன், சொர்க்கத்திலே ஒரு வாசல் இருக்கிறது, யுகாலு லஹு ரையான், அதற்கு பேர் என்ன? ரையான். யதுகுலு மின்ஹு ஸாயிமூன யௌமல் கியாமா லா யதுகுலு மின்ஹு அஹதுன் கைருஹும். அதிலே நோன்பாளிகள் மட்டுமே உள்ளே செல்வார்கள், வேறு யாரும் செல்ல மாட்டார்கள். அந்த வாசலில் இருந்து அழைக்கப்படும், ஐன ஸாயிமூன், நோன்பாளிகள் எங்கே என்று அவர்கள் எழுவார்கள். அந்த நோன்பாளிகள் மட்டும் செல்வார்கள், வேறு யாரும் செல்ல மாட்டார்கள். அவர்கள் சென்று விட்டால் அந்த வாசல் அடைக்கப்பட்டுவிடும், வேற யாரும் அது வழியாக செல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே 2 ஜோடிகளை தர்மம் செய்வாரோ அவர் சொர்க்கத்தின் வாசல்களில் இருந்து அழைக்கப்படுவார். யார் தொழுகையாளியாக இருந்தாரோ அவர் தொழுகையின் வாசல்களில் இருந்து அழைக்கப்படுவார். யார் ஜிஹாது செய்தாரோ அவர் ஜிஹாதுடைய வாசலில் இருந்து அழைக்கப்படுவார். யார் நோன்பு வைத்தாரோ அவர் ரையான் என்ற வாசலில் இருந்து அழைக்கப்படுவார். யார் தர்மம் செய்வாரோ அவர் தர்மத்துக்கான வாசலில் இருந்து அழைக்கப்படுவார். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அமலுக்கான அந்த வாசலை சொல்லி, நோன்பாளிகளுடைய வாசலுக்கு தனி பெயர் பாபு ரையான் என்று சொல்லும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, எவ்வளவு பெரிய சஹாபி, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு மகத்தான ஈமானை உடையவர், எவ்வளவு பணிவு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், இந்த எல்லா வாசல்கள் வழியாகவும், எப்படிங்க சொல்லுங்க, இந்த எல்லா வாசல்கள் வழியாகவும் ஒருவர் அழைக்கப்படுவாரா? அது முடியுமா? இந்த இடத்துல இப்படியே நின்று கொள்ளுங்க கொஞ்ச நேரம், ஒரு நிமிஷம் நம்மள்கிட்ட வருவோம். இந்த ஒப்பிட்டு பார்க்கணும். என்ன செஞ்சு பார்க்கணும்? என்ன செய்யணும்? கம்பேர். நம்மளும் ஒப்பிட்டு தான் பார்ப்போம் பக்கத்து வீட்டுக்காரோட, இல்லையா? நம்ம யார பார்ப்போம்? அஹ்லு துன்யா. யாரோட ஒப்பிட்டு பார்ப்போம்? சொல்லுங்க. அஹ்லு துன்யா. அஹ்லு துன்யானா என்ன? துன்யாவாசி. அவங்களோட நம்மளை ஒப்பிட்டு பார்ப்போம். அவன் கார் வந்துருச்சு, நான் கார் வாங்கலையே. அவன் மகளா கட்டிட்டானே, நான் மகளா கட்டலையே. அவன் இவ்வளவு வசதி ஆயிட்டானே, என்னோடதான் படித்தான், இவ்வளவு பெரிய ஆளாயிட்டானே. அல்லாஹ் எதை பார்த்து அல்லாஹ் ஏங்காதே என்று சொன்னானோ அதை பார்த்து ஏங்குவோம், இல்லையா? துன்யாவுடைய விஷயத்தில் உங்களுக்கு கீழ் உள்ளவரை பாருங்கள் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாமோ துன்யாவுடைய விஷயத்தில் நமக்கு மேல் உள்ளவர்களை பார்ப்போம். தீனுடைய விஷயத்தில் இபாதத்திலே உங்களுக்கு மேலுள்ளவர்களை பாருங்கள் என்று சொன்னார்கள். நாமோ தொழுகாதவனை பார்த்துட்டு, இதுக்கு நான் தொழுவது, நான் பரவாயில்ல, நான் ஜமாத்தை விட்ட விட பின்னாடி போய் எப்படியாவது தொழுதுறாங்க. முதல் தப்புல தொழுகிறவங்களை பாருங்க. அதான் சொல்லும் போதே பள்ளிக்கு வரவங்களை பாருங்க. அதானுக்கு முன்னாடி பள்ளிக்கு வரவங்களை பாருங்க. எல்லாம் என்ன சொல்றாங்க? குர்ஆன் ஆயத்து என்ன? வஸ்தபிகுல் கைராத். என்ன இருக்கு? என்ன இருக்கு? வஸ்தபிகுல் கைராத் வசாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த் வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த். குர்ஆன்ல என்ன இருக்குன்னா, நன்மைகளை நோக்கி ஒருவரை விட ஒருவர் வேகமாக செல்லுங்கள். சாரியும் அவனை விட நான் ஸ்பீடா போவேன். சாரியும் ஸ்பீட். நன்மையில் ஒருவர் ஒருவரை விட முந்துங்கள். சாபிக்கும் வஸ்தபிக்குனா போட்டி போடுங்க. கைராத் நல்ல அமல்களில் நீங்கள் போட்டி போடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். மொத்தமா விட்டாச்சு.
செஞ்சுட்டான். நல்ல அமல்ல பாக்குறதே இல்லை. எதை பார்த்துட்டு இருக்கிறோம்? துன்யால ஒருத்தரை பார்த்து 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 ஏங்குறோம், பொறாமப்படுறோம். நன்றி கெட்டத்தனமாக பிறகு நடக்க ஆரம்பித்து விடுகிறோம். அல்ல, உங்களிடத்துல உள்ள நியமத்தை பற்றி நீங்கள் சிந்தித்தால் தான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவீர்கள். அடுத்தவரிடத்தில் இருக்கக்கூடிய நியமத்தை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் என்ன ஆகும்? பொறாம வரும். உங்களிடத்தில் உங்களுக்கு அது இல்லையே என்று அல்லாஹ்வின் மீது அதிருப்தி அடைவீர்கள். அல்லாஹ்வின் மீது அதிருப்தி அடைவது குஃப்ருடைய வாசல்களில் ஒன்று. அல்லாஹ்வின் மீது அதிருப்தி அடைவது குஃப்ருடைய வாசல்களிலே ஒன்று. அடுத்தது நம்பர் 2, நம்ம என்ன செய்வோம்? அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்ம எல்லாரையும் மன்னிக்கணும். நம்ம எல்லாரும் நமக்கு நாமே ஒரு லிமிட் வைத்துக் கொண்டு, எனக்கு கன்ஃபார்மா சொல்லலாம், எப்படி நான் பக்கா, நான் ரொம்ப என் தரத்துக்கு யாருமே கிடையாது அப்படின்னு, அதுல இருக்கிற ஓட்டை சல்லடையில இருக்கிற ஓட்டையை விட அதிகமா இருக்கும். எப்படி அந்த ஒரு அமல்ல கூட என்ன இருக்கும்? ஓட்டை அவ்வளவு இருக்கும். அத ஒன்ன வச்சுக்கிட்டு அடுத்த அமலை பற்றி பரவாயில்லைங்க, நான் இது செய்யறேன், நீ அதை செய்யும். புரியுதா இல்லையா? இதுதான் பிரச்சனை. சொர்க்கத்தின் பக்கம் நம்மை சேர்க்கக்கூடிய எந்த ஒரு வழியாக இருக்கட்டும், எந்த ஒரு அமலாக இருக்கட்டும், அதில் எனக்கு ஒரு பங்கு வேண்டும். புரியுதா? சொர்க்கத்தின் பக்கம் சேர்க்கக்கூடிய, அல்லாஹ்வின் பொருத்தத்தை தரக்கூடிய எந்த ஒரு வழியாக இருக்கட்டும், எந்த ஒரு சின்ன அமலாக இருக்கட்டும், அதில் எனக்கு ஒரு நசீப் வேண்டும். எதையும் நான் விட மாட்டேன். ஒரு சிறிய அமலையும் தேடி தேடி செல்வேன். இதனால் அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டுமே, இதனால் எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க வேண்டுமே, இதன் மூலமாக அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டுமே. ஒரு மூமின் இப்படித்தான் இருப்பானே தவிர, நான் தொழுதுட்டேன், அதனால எனக்கு நோன்பு பத்தி கவலை இல்லை, நான் நோன்பு வச்சுட்டேன், அதனால எனக்கு குர்ஆன் ஓதுறதை பத்தி கவலை இல்லை. ஒரு அமலை செய்து இன்னொரு அமலை புறக்கணிப்பவர் உண்மையான நம்பிக்கையாளர் இல்லை. புரிஞ்சுங்களா? ஒரு அமலை செய்து இன்னொரு அமலை என்ன செய்யறாரு? அலட்சியப்படுத்துறாரு, புறக்கணிக்கிறார். பரவாயில்ல, சஹாபாக்கள் அப்படி அல்ல. இதான் இந்த ஹதீஸ் பாருங்க. அபூபக்கர் யாருங்க? அவருடைய ஒரு ஜிஹாது போதாது. சுப்ஹானல்லாஹ். அவருடைய ஒரு பத்ர், அவருடைய ஒரு உஹத், அந்த குகையில ரசூலுல்லாவோட தனிமையில இருந்தாரு. அந்த ஒரு இரவு ஹிஜ்ரத்திலே ரசூலுல்லாவோடு ஓடி வந்தாரே, முன்பு பின்பு முன்னால் பின்னால் என்று ரசூலுல்லாவை பாதுகாத்துக் கொண்டு. நினைத்து பாருங்கள், ஹுதைபியாவிலே தோழர்கள் எல்லாம் ரசூலுல்லாவுடைய பேச்சை கேட்காமல் ஒரு பக்கம் நின்ற போது அபூபக்கர் மட்டும் ரசூலுல்லாவோடு நின்றாரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு அன்ஹு. அதை நினைத்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் மரணித்ததற்கு பிறகு மார்க்கமும் முடிந்து விட்டதோ என்று தோழர்கள் எல்லாம் திகைத்து நின்ற போது, யார் முஹம்மதை வணங்கினாரோ முஹம்மது இறந்து விட்டார், யார் அல்லாஹ்வை வணங்கினாரோ அல்லாஹ் இறக்காதவன் என்று தௌஹீதை நிலைநிறுத்தினாரே அந்த அபூபக்கரை நினைத்து பாருங்கள். யாரை பார்த்து நீ மற்றவர்கள் செய்ததற்கெல்லாம் நான் கைமாறு செய்து விட்டேன், அபூபக்கர் செய்த தியாகத்திற்கு என்னால் கைமாறு செய்ய முடியாது, அல்லாஹ் அவருக்கு கூலி கொடுப்பான் என்று அபூபக்கரை பார்த்து சொன்ன போது தேம்பி தேம்பி அழுதாரே. அல்லாஹ்வை தவிர வேறொருவரை நான் நண்பனாக எடுத்துக் கொள்பவனாக இருந்தால் அபூபக்கரை என்னுடைய உற்ற தோழனாக நண்பனாக எடுத்துக் கொண்டிருப்பேன். ஆனால் அல்லாஹ் என்னை கலீலாக நண்பனாக எடுத்துக்கொண்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அந்த அபூபக்கர் கேட்கிறாரு பாருங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்னீங்க 2 ஜோடி அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செஞ்சா அதுக்கு ஒரு வாசல்னு சொன்னீங்க, தொழுக அதிகமா தொழுதா அதுக்கு ஒரு வாசல்னு சொன்னீங்க, ஜிஹாதுல போனவருக்கு ஒரு வாசல்னு சொன்னீங்க, நோன்பு வச்சா அதுக்கு ஒரு வாசல்னு சொன்னீங்க, தர்மம் செஞ்சா அதுக்கு ஒரு வாசல்னு சொன்னீங்க. மொத்தம் எத்தனை வாசல்? 5 வாசல் சொன்னீங்க. யா ரசூலல்லாஹ், இந்த 5 வாசல்கள் வழியாகவும் ஒருவர் அழைக்கப்பட முடியுமா?
எப்படி கேட்கிறாரு? எப்படி கேட்கிறாரு? சாத்தியமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரே நான் ஆதரவு வைக்கிறேன், அப்படி அழைக்கப்படுபவரில் ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஅம் வஅர்ஜு அன் தகூன மின்ஹும். ஆம், 5 வாசல்கள் வழியாகவும் பல மூமின்கள் அழைக்கப்படுவார்கள், நான் ஆதரவு வைக்கிறேன், அவர்களில் ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள் என்று. என்ன சொல் இந்த ஹதீஸ் என்ன நமக்கு விளக்குது? ஒரு முஃமின் எப்படியெல்லாம் சொர்க்கத்திற்குள் செல்ல வேண்டும் என்று வழிகளை தேடுவானே தவிர, இது செய்தேன் இது எனக்கு போதும் என்று இன்னொரு அமலை அவன் புறக்கணிக்க மாட்டான், வீணாக்க மாட்டான். அதுபோன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நோன்பால் அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுக்கக்கூடிய விசேஷமான கிஃப்ட் பாருங்க. ஸலாத்துன் லா துரத்து தஅவத்துஹும். 3 மனிதர்களுடைய துஆக்கள் மறுக்கப்படாது. அல் இமாமுல் ஆதில். முதலாவது யார்? அல்லாஹ்வின் சட்டத்தின்படி நீதமாக ஆட்சி செய்யக்கூடிய அரசர். அடுத்து சொன்னார்கள், வஸ்ஸாயிமு ஹத்தா யுஃப்திர். நோன்பாளி அவர் நோன்பு திறக்கின்ற வரை. அடுத்து சொன்னார்கள், வதஅவத்துல் மظلوم. அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை. இந்த 3 பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்படாது. அப்ப நோன்பு என்பது இவ்வளவு சிறப்புகளை உடையது. இப்ப இந்த நோன்புடைய சிறப்புகள் நமக்கு எப்போது கிடைக்க பெறும்? இந்த நோன்பை இந்த ஆன்மீக உணர்வோடு செய்ய வேண்டும். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அந்த வழிகாட்டல்களோடு செய்யப்படும். எப்படி? அதுக்கு முன்னாடி நம்மை பற்றி நம்ம ஒரு கணக்கு போட்டுப்போம். நம்முடைய நோன்பு இப்ப எப்படி இருக்கு? நம்முடைய அது தெரிஞ்சுக்கணும்ல. சஹர் விருந்து முடிஞ்சிருச்சா? சஹர் முடியல, என்ன முடிஞ்சிருக்க? சஹர் விருந்து முடிஞ்சிருக்கு. அதோட ஒரு மாதிரி மயக்கத்தோடைய பள்ளிவாசலுக்கு வந்தோமா? பள்ளிவாசல ஆல்ரெடி இமாமுக்கு சொல்லி வச்சிட்டோம், 5 நிமிஷத்துல மக்ரிபை விட கம்மியா தருவோம். எப்படி? மக்ரிபை விட குறைவா தொழுக வைங்க இமாமுன்னு சொல்லி வச்சாச்சு. சொல்லாம சொல்லி வச்சாச்சு. எப்படி? அதோட லைட் ஆஃப், கட் ஆஃப். இப்படி என்னாச்சு? நம்ம ராத்திரி தொழுது இருக்கிறோம்லங்க, சாருக்கு எந்திரிச்சிருக்கிறோம்லங்க. நமக்கு நாமே என்னமோ ராத்திரி வந்து யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் கலீலா அவ் ஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா, அந்த தர்தீப்ல தொழுத மாதிரி. இந்த தர்தீப்ல சொல்லுங்க, நீங்க கொஞ்சம் பேசுங்க. இந்த தர்தீப்ல சொல்றாங்க. முஸம்மில் சூரால சொன்ன தர்தீப், இன்ன ரப்பக யஅலமு அன்னக தகூமு அத்னா மின் சுலுஸை லைலி வ நிஸ்ஃபஹு வ சுலுஸஹு வ தாயிஃபத்துன் மினல் லதீன மஅ. இது சஹாபாக்களுடைய ரெகுலர் லைஃப். யாருடைய? ரமதான்ல இருக்குது சஹாபாக்களுடைய ரெகுலர் லைஃப். அவங்களும் கூலி வேலைக்கு போனாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ரெகுலர் லைஃப் பாருங்க. 3ல 1 நம்பர் 1 2/3, 3ல் 2 பகுதி. நம்பர் 1 அளவு, 3ல் 2 பகுதி. இப்ப இரவு வந்து 10 மணி நேரம். சரி, இப்படி நம்ம ஷார்ட்டா சொல்லுங்க, 12 மணி நேரம் வச்சுக்க. இரவு 12 மணி நேரத்துல 3ல 2 பகுதி எவ்வளவு? 8 மணி நேரம் தொழுதாங்க. நம்ம எத்தனை மணி நேரம்? நம்ம என்ன செய்யணும்? 8 மணி நேரம் தூங்கணும். 8 மணி நேரம் அவங்க 8 மணி நேரம் தொழுதாங்க. சரி, ஃபர்ஸ்ட் தர்தீப் 3ல 2. அடுத்தது நிஸ்ஃபஹு. அடுத்தது என்ன? சேம் ஹாஃப்.
நம்ம 12ல ஹாஃப் என்ன 6, 2 குறைஞ்சி 6 மணி நேரம். அப்படியும் இல்ல அப்படின்னா 1/10. சொல்லுங்க 1/10. 3ல 1 எவ்வளவு 4 மணி நேரம். இதுக்கு குறைஞ்ச அவங்க இபாதத்து பண்ணது இல்லைங்க. குர்ஆன் சொல்லுது. யார் சொல்றா? யார் சொல்றா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இன்ன ரப்பக யஅலமு அன்னக தகூமு அத்னா மின் சுலுஸை லைலி வ நிஸ்ஃபஹு வ சுலுஸஹு வ தாயிஃபத்துன் மினல் லதீன மஅக். சில பேர் கேட்கலாம், அலிப்சா மூமின்களில் ஒரு கூட்டம்னு அல்லாஹ் சொல்றானே, நீங்க எப்படி எல்லா மூமின்? அட அறிவாளிங்களா, அடுத்து இன்னொரு கூட்டம் வந்து ஜிஹாதுக்கு போயிருக்கிறான். புரிஞ்சுங்களா? وآخرون يضربون في الأرض يبتغون في سبيل الله وآخرون يقاتلون في سبيل الله. ஒரு கூட்டம் எங்க போயிருப்பாங்க? ஜிஹாதுக்கு போயிருப்பாங்க. இன்னொரு கூட்டம் வியாபாரத்துக்கு போயிருப்பாங்க. புரியுதுங்களா? இப்படித்தான் அல்லாஹ் பிரிக்கிறான். சரி, இப்ப விஷயத்துக்கு வாங்க. அப்ப நம்ம என்ன செஞ்சோம்? இந்த நோம்பு முடிஞ்சிருச்சா? என்ன செஞ்சோம்? சஹர் பாட்டி, அதுக்கப்புறமா ஃபஜ்ர் வந்து மகரிப் தொழுகையை விட சுருக்கமா போயாச்சு. ஃபஜ்ர் மகரிப் விட சுருக்கமா போயாச்சு. அதுக்கப்புறமா கட் ஆஃப் மீட்டப் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் வேலைக்கு போறவங்க வேலைக்கு போவாங்க. அப்புறம் திரும்ப கரெக்டா மகரிப் நேரம் ஒரு கூட்டம் என்ன, நோம்பு வச்சுட்டோம், ராத்திரி தொழுகணும், ராத்திரி நிக்கணும், பள்ளிவாசி தூங்கு 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 தூங்கு. எதப்ப கேட்டாலும் நோம்பு வச்சிருக்கோங்க, டயர்டா இருக்கு, தூங்குறோம். பள்ளிவாசல நோருக்கு பிறகு பார்த்தா எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லாம் ஜனாதாவா வந்து படுத்து கிடந்த மாதிரி இருக்கு. அசலுக்கு பிறகு பார்த்தா என்னன்னா மொத்தமா ஜனாதாவாயிடுச்சு. அதுல இந்த முதல் நோம்பு 2ஆம் நோம்புல பார்த்தா எல்லாம் பேஹாலாயிடுவாங்க. இல்லைங்க, ஃபர்ஸ்ட் நோம்பு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்குதான் ஷாபான் மாசத்திலே நோம்பு வைக்க சொன்னாங்க. ரசூல் ட்ரைனிங் எடுனாங்க. ஷாபான் மாசம் என்ன, ரமதான் மாசத்துக்கு ட்ரைனிங். இப்பயே பட்டினியா கிடந்து பார்க்கணும். நான் உங்களுக்கு சொல்றேன், என்னை பத்தி சொல்றேன், கோச்சுக்காதீங்க. நானும் அப்படித்தான். அப்ப நான் சொல்றேன், பசிக்குது, நோம்பு வைக்கணும், சாப்பிடணும், இப்படி. அப்ப நம்முடைய உலமாக்களுடைய பயான கேட்டோம், நீ கொஞ்சமா சாப்பிட்டு பாரு, அதுக்கப்புறமா உனக்கு நோம்புல எப்படி சக்தி வருதுன்னு சொல்லிட்டு. ஆனா செய்யறதுக்கு பயமா இருந்துச்சு. சின்ன இடையில பசிச்சுனா என்ன செய்யறது? நீங்க உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு நீங்க உணவை குறைத்து எடுக்கிறீங்களோ அவ்வளவு உடம்பு ராகத்தா இருக்கு, தாக்கத்து அதிகமா. ஒரு காலம் இருந்துச்சு, 2 தட்டு 3 தட்டு சாப்பிட்டாதான் நோம்பு வைக்க முடியும் சொல்லி நப்ச பழக்கிட்டோம். நப்ச நல்லா புரிஞ்சுங்க. இந்த நப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நீங்க 3 தட்டு சாப்பிட வச்சா 3 தட்டு சாப்பிடும். உனக்கு ஒரு தட்டு தானே சொல்லுங்க, சரி போதும். அந்த ஒரு தட்டுலையும் பாதி தானே சொல்லுங்க, சரி போதும். எதுக்கு பழக்கப்படுத்துறோமோ அந்த நப்சை செஞ்சிடும், அதுக்கு பழக்கம். அவ்வளவுதான் ரகசியம், வேற ஒண்ணுமே இதுல கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப சில பேரிச்ச பழங்களும் தண்ணியும் கிடைச்சாலே அவ்வளவு ராகத்தான். எல்லாம் நம்ம பழக்கம் தான். ஆனா அந்த பழக்கத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பயமா இருக்கும். ஆஹா, என்ன ஆயிடும், ஒண்ணும் அல்லாஹ் தாக்கத்தை விடுமா. நோம்பின் மூலமாக என்ன கிடைக்குது? அல்லாஹ்வுடைய தாக்கத்து. நோன்பை வைத்துக் கொண்டு நோன்பிருந்த நிலையில் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போருக்கு சென்றார்கள். கடைசி யுத்த நாள் வரை, நாளைக்கு சண்டை நடக்க போகுதுங்கிற நாள் வரைக்கும் சஹாபாக்கள் ரமதானிலே ஜிஹாதிலே இருந்தார்கள். எப்படிங்க சொல்லுங்க பார்க்கலாம். அது நம்மள மாதிரி சாப்பிட்டுட்டா. அடுத்தது என்ன செய்யணும்? பகல்ல வந்து இஃப்தார் ஏற்பாடு, அந்த ஏற்பாடு, அல்லது ஏதாச்சும் துன்யாவுடைய வேலைகள் அப்படியே ரெஸ்ட் முடிஞ்சு போச்சு. கடைசியில மகரிப் தொழுகைக்கு வர்றோம். வந்து உட்கார்ந்த உடனேயே இஃப்தாருக்கு சம்பந்தப்பட்டது அதுமான ஏற்பாடுகள் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அந்த இஃப்தாரை செய்யறோம். அதுக்கப்புறமா மகரிப் தொழுகிறோம், ஓடுறோம். எதுக்கு ஓடுறோம்? வீட்டுல போய் மிச்சம் மீதியை கணக்கு தீக்க முடிச்சா. அதுக்கப்புறம் இஷா ஜமாத்தே ரொம்ப பேருக்கு தவறிடு. ஏன்னா இப்படி கட்டுனா எப்படி, இங்க ஒரு கட்டு பள்ளிவாசல், அப்புறம் வீட்டுல போய் ஒரு கட்டு, அப்புறம் அதுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி, இவ்வளவு ஆயில் சாப்பாடு, ஆயில் உணவுகளை சாப்பிட்டா தண்ணி எவ்வளவு தாகம் எடுக்கும். அவ்வளவுதான் முடிச்சு. ஈஷாவுடைய ஜமாத்து பல பேருக்கு மிஸ்ஸிங். 1 ரக்காத்து மிஸ்ஸிங், 2 ரக்காத்து மிஸ்ஸிங்.
சில பேர் இஷா வீட்டிலேயே தொழுதுட்டு கியாமுல்லைலுக்கு போய் சேர்ந்துப்போம், தராவியில போய் சேர்ந்துப்போம். என்னத்தை இது கியாமுல்லைல்? நீ இஷாவை ஜமாத்தோடு தொழுவது 8 ரக்காத்து கியாமுல்லைல் தொழுவதை விட சிறந்தது. இஷாவை 4 ரக்காத்து ஜமாத்தோட தொழுகிறது எதை விட சிறந்தது? அடுத்து தொழக்கூடிய 8 ரக்காத்து கியாமுல்லைல விட சிறந்தது. புரியுதுங்களா? அப்புறம் என்ன செய்யணும்? இந்த கியாமுல்லைல் இருக்கா, அதுக்கு நம்ம ஒரு தர்த்தீப் வச்சிருக்கோம். அலிம்சா என்ன வேணாலும் ஓதுங்க அலிம்சா, 40 நிமிஷம் 45 நிமிஷத்துல முடிச்சிருங்க அலிம்சா, நாங்கெல்லாம் நாளைக்கு வேலைக்கு போகணும், காலைல சஹருக்கு எந்திரிக்கணும், எல்லாம் நம்ம பிளான் போட்டு வச்சிருக்கோம். கடைசியில ஒரு பயான் முடிஞ்சு அதோட லைட்டா மட்டும் போயிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்படிதானங்க போயிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் ஜமாத்தோட ரமதான்ல 3 நாளைக்கு ஒரு முறை அவர்கள் குர்ஆனை ஹத்தம் செய்வார்கள். பிறகு தனியாக அவர்கள் 3 நாளைக்கு ஒரு முறை குர்ஆனை ஹத்தம் செய்வார்கள். இதெல்லாம் சாத்தியமான்னு கேட்டா சாத்தியம். சாத்தியப்படாதது எதுவுமே கிடையாது. சாத்தியப்படாதது எதுவுமே கிடையாது. நாம் முயற்சி செய்யாததுதான் நம்முடைய குறை. நம்ம என்ன செய்யறது இல்ல, முயற்சி செய்வது கிடையாது. அமல்களுக்காக நாம் பிரயாசி எடுப்பது கிடையாது, சிரமப்படுவது கிடையாது. இரவுல குறைஞ்சபட்சம் நம்ம பள்ளிவாசல்ல 2 மணி நேரம் தராவி கியாமுல்லைல் நடக்கணும் முடிவு பண்ணுங்க. கஷ்டம் கஷ்டம்தான். ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும், ஆரம்பத்துல. பிறகு அதில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு இன்பத்தை ஏற்படுத்துவான், அதை அல்லாஹு தஆலா உங்களுக்கு இலகுவாக்கி வைப்பான். இரவு தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குர்ஆன் ஓத வேண்டும். இரவு முடிச்ச உடனேயே, தொழுது முடிச்ச உடனேயே தூங்குறதல்ல. ஒரு குறைஞ்சபட்சம் இப்ப நம்ம ஹாஃபிஸ் அல்ல, அல்லது குர்ஆனை ரெகுலரா ஓதி நம்ம பழக்கம். குறைஞ்சபட்சம் ராத்திரியில ஒரு ஜுசுவை கண்டிப்பா ஓதணும்னு முடிவு பண்ணுங்க. ஒண்ணும் இல்ல, உங்க செல்போனை கொஞ்சம் தூக்கி வச்சிருக்கு. இன்னைக்கு காலையில ஒரு மெசேஜ் பார்த்தேன். நான் என்னுடைய செல்போனை 1.5 மணி நேரத்துக்கு ஆஃப் பண்ண 4 ஜுசுவை ஓதிட்டேங்கிறார். எப்படிங்க? செல்போனை 1.5 மணி நேரத்துக்கு ஆஃப் பண்ணிட்டா எவ்வளவு ஓதிடலாம்? 4 ஜுசுவை ஓதிட்டாரு. ஒரு ஹாஃபிஸா இருந்தா தாராளமா ஓதலாம். அப்ப என்ன இங்கே நாம் பார்க்கிறோம்? நாம் நம்முடைய நேரங்களை, அதனுடைய மதிப்பை உணராமல் அதிகமாக வீணாக கழித்து கொண்டிருக்கிறோம். அதனால் நம்மால் இபாதத்து செய்ய முடியவில்லை. நம்பர் 1. நம்பர் 2, அந்த இபாதத்துகளை நாம் பழக்கப்படுத்துவது கிடையாது. அந்த இபாதத்துகளை எதுவரை, நல்ல கவனிங்க, எதுவரை ஒன்றை நாம் பழக்கப்படுத்த மாட்டோமோ அதுவரை அது நமக்கு சிரமமாகத்தான் தெரியும். எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் எதை நாம் பழக்கப்படுத்தி விடுவோமோ அது நமக்கு இலகுவாக. புரியுதா இல்லையா? ஒருத்தர் ஒலிம்பிக்ல 100 மீட்டர், 500 மீட்டர், 1000 மீட்டர் ஓடுறாரு. நம்ம பார்த்துக்கப்போ என்னங்க 1000 மீட்டர், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க மேட்ரு அப்படி. ஏன்? வருஷம் ஃபுல்லா பிராக்டிஸ் எடுத்தார். என்ன செஞ்சாரு? வருஷம் ஃபுல்லா பிராக்டிஸ் எடுத்தார். ஒருத்தர் 200 கிலோ 300 கிலோ வெயிட் தூக்குறாரு, போட்டியில தூக்குறாரா இல்லையா? ஏன் எப்படி தூக்குறாரு அவரு? சொல்லுங்க. அதுக்கான பிராக்டிஸ் எடுத்தார். அன்பு சகோதரர்களே, அப்படித்தான் ரமதானுக்கு முன்பாக நாமும் இபாதத்துக்காக பிராக்டிஸ் எடுத்தாக வேண்டும். அதுக்குத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான்ல அவ்வளவு நோன்பு வைப்பார்கள். புரியுதுங்களா? இப்ப திரும்ப சுருக்கமா வந்துரும். அப்ப இந்த ரமதான் குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்காக கொடுக்கப்பட்டதை தவிர எதற்காக அல்ல. சஹர் பார்ட்டிகளுக்காக, இஃப்தார் பார்ட்டிகளுக்காக, அல்லது பள்ளிவாசல்களையும் வீடுகளையும் விளக்குகளை கொண்டு அலங்கரிப்பதற்காக, அல்லது நம்முடைய ஆடைகளை கொண்டு நம்மை அலங்காரப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல. அப்ப இந்த ரமதான்ல 4 விதமான அல்லது 5 விதமான அமல்கள். ஒன்று என்ன? நோன்பு. அந்த நோன்பை எப்படி வைக்கணும்? எப்படி வைக்கணும்?
இப்படி எப்படி எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தார்களோ அந்த அடிப்படையில் அந்த நோன்பை வைப்பது. முடிச்சிருச்சு பயண. சரி. ஆல்ரெடி 1.5 மணி நேரம் ஆச்சு. கொஸ்டின் சரி. அப்ப இந்த ரமதானுடைய மாதம் என்பது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். இந்த குர்ஆன் என்பது ஓதி மூடுவதற்காக இறக்கப்பட்ட புத்தகம் அல்ல, வாழ்க்கையில் கொண்டு வருவதற்காக, நேர்வழியின் சட்டங்களை உடைய புத்தகம். இந்த குர்ஆன் அமல்ல வருவதற்காக நமக்கு தேவை தக்வா. உதவில் முத்தகி. இந்த குர்ஆன் ஹிதாயத் யாருக்கு காட்டும்? தக்வா உள்ளவர்களுக்கு. அந்த தக்வாவுக்காகத்தான் இந்த நோன்பு. அந்த தக்வாவுக்காக இந்த நோன்பு. அப்ப இந்த நோன்ப தக்வாவுக்காக நாம் நோக்க வேண்டும் என்றால் அதுக்கு இந்த தர்த்தீபை செய்துதான் ஆக வேண்டும். சடங்கா நோக்கிறதா இருந்தா அது அவங்க விருப்பம், எப்படி வேணாலும் செய்துக்கலாம். இல்லை, நான் இந்த நோன்பை கொண்டு தக்வாவை வரவழைத்து அல்லாஹ் விரும்பக்கூடிய போற்றக்கூடிய அந்த அஹ்லுல் குர்ஆனாக, காசத்துல் குர்ஆன் அஹ்லுல்லாவாக ஆக வேண்டும் என்றால் எனக்கு நான் இப்படி சில பயிற்சிகளுக்கு என்னை நான் உட்படுத்துவேன், கட்டாயப்படுத்துவேன். அப்ப நோன்புடைய தர்த்தி. அடுத்ததாக குர்ஆன் ஓதுற தர்த்தி. இப்ப இருந்தே குர்ஆனை கையில எடுத்துருங்க. நம்முடைய சலஃப்கள் ரமதானுக்கு முன்பாகவே குர்ஆனை அவர்கள் அதிகம் ஓத ஆரம்பித்து விடுவார்கள். சரி, இப்ப ஹாஃபிதா இருந்தா தௌர் செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஹாஃபிதா உள்ளவர்கள் இந்த மாசம் அவர்களுக்கு தௌருடைய மாதம். சரி, பொதுவான மக்கள்
ரமதானில் அதிகம் குர்ஆன் ஓதுவதற்காக இப்போதிலிருந்தே அதற்கான பிராக்டிஸ். உச்சரிப்பை சரி செய்து கொள்ளுங்க. ஓதுறத கேட்டு உச்சரிப்பை சரி செய்ய. ஓத தெரியலையா, மறந்துட்டீங்களா, அதை திரும்ப ஒருத்தங்களிடத்துல படித்து அதை நினைவுபடுத்துங்க. சரி, இப்ப இந்த ரமதான்ல 3 ஹத்தம் குறைஞ்சது எவ்வளவுங்க? 3 ஹத்தமா செய்யறதுக்கு உங்களுக்கு ஈஸியான வழி சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். நம்பர் 1, தராவி முடிச்ச உடனே, கியாமுல் லைல் முடிச்ச உடனே, அதோட ஏதாவது பயான் இருந்துச்சுன்னா சரி ஓகே, அந்த பயானை முடிச்சுட்டு முதல்ல யார்கிட்டையுமே பேசாதீங்க. உங்களுக்கு ஏதாவது பொது வேலைகள் பள்ளிவாசலுடைய ஹிதமத் இருந்ததுன்னா அதை செய்யுங்க. செஞ்சுட்டு யார்கிட்டையுமே பேசாதீங்க. நேரா வீட்டுக்கு போயிடுங்க, அல்லது பள்ளிவாசல ஒரு மூலையில உட்காந்துருங்க. குறிப்பா வீட்டுக்கு போகாம பள்ளிவாசல்லே ஒரு மூலையில உட்கார்றது இன்னும் சிறந்தது. செல்போனை திறந்து பார்த்துடாதீங்க. அந்த 1 மணி நேரம் மூடினீங்கல்ல, மூடினது இன்னொரு ஒரு 1/2 மணி நேரம் மூடி இருக்கட்டும். ராத்திரியில பள்ளிவாசல்லையே ஒரு ஜுசுவை முடிச்சிருக்கோம். ராத்திரில ஒரு ஜுசு முடிஞ்சிருச்சா, அதுக்கு பிறகு சஹருடைய நேரம். அதுக்கு பிறகு சஹருடைய நேரத்துல எந்திரிச்சு சஹருக்கு முன்னாடி 2 ரக்காத்து 4 ரக்காத்து நஃபில் தொழுங்க. தொழுதுட்டு கொஞ்ச நேரம் இஸ்திக்ஃபார். அப்புறம் சுன்னத்தான சஹர். எப்படிங்க? வலிமா சஹர் இல்ல, என்ன சஹர்? சுன்னத்தான சஹர். அந்த சுன்னத்தான சஹரை செஞ்சிட்டா கண்டிப்பா நம்ம பள்ளிவாசலை தொழுகு வைக்கிறதுக்கு நமக்கும் இடையில 20 நிமிஷம் கண்டிப்பா கிடைக்கும். அந்த 20 நிமிஷத்துல உங்களுக்கு ஒரு ஜுசுவை பிரிச்சுங்க. அன்னைக்கு பகல் அந்த ஒரு ஜுசுவை நீங்க பிரிச்சீங்கன்னா அப்ப இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்க. அதுல ஒரு 4 பக்கம். அப்புறம் லொஹர் தொழுகைக்கு வரீங்க பாருங்க, அப்போ ஒரு 4 பக்கம். ஒரு ஜுசுல 20 பக்கம் இருக்கு. 5 வக்துக்கு நீங்க பிரித்து கொண்டீர்களே ஆனால் இதுல ஒரு ஹத்தமா முடிஞ்சிடும். புரியுதா? ராத்திரி ஒரு ஜுசு முடிச்சாச்சு, இப்போ ஒரு ஜுசு முடிச்சாச்சு. அதுக்கு பிறகு இந்த மகரிபுக்கு பாருங்க, இந்த மகரிபு தொழுகை முடிச்சுட்டு மகரிபு சுன்னத்தான இஃப்தார். எப்படி இஃப்தாரு? எல்லாம் இப்போ கொண்டு வந்துருங்க. எப்படி சுன்னத்தான இஃப்தார்? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, சில பேர் கோச்சுப்பாங்க, அது சொல்லிடுறேன். நம்ம மாறிட்டா பள்ளிவாசல்காரங்களுக்கு ஏங்க சிரமம்? நான் கேட்கிற கேள்வி புரியுதா? புரியல. நம்ம மாறிட்டா பள்ளிவாசல்காரங்களுக்கு என்ன சிரமம் இருக்கு? இப்ப நோம்பாளிங்க 2 கொட்டரா கஞ்சி கேட்கிறாங்க, ஆளுக்கு 2 சமோசா கேட்கிறாங்க, 2 பச்சி கேட்கிறாங்க, 2 வடை கேட்கிறாங்க. பள்ளிவாசல்காரங்க செய்யறாங்க. நோன்பாளி வந்தவங்க வெறும் தண்ணியை குடிச்சிட்டு 2 பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு ஒரு வாழைப்பழம் இருந்தா அல்லது 2 ஆப்பிள் துண்டை சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு எந்திரிச்சு போயிட்டா அடுத்த நாள் நினைச்சுவாங்க, இல்லைங்க இந்த பள்ளிக்கு வர்றவங்க எல்லாம் இப்படி இதுக்காண்டி வர்றது இல்லைங்க, அவங்க தண்ணி பேரிச்சம்பழம் இருந்தா போதுங்க. முடிஞ்சா அவங்க வேலையும் பாதி முடிஞ்சு போச்சா? இதுதான் பிரச்சனை. நம்ம வைக்கிறதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுனால அச்சோ நோம்பாளியை சிரமப்படுத்தக்கூடாது, பாவம் பட்டியா போயிட்டாரு போல இருக்கு, நாளைக்கு இன்னொரு கொட்டை சேர்த்து வைப்போம், ஒருத்தருக்கும் நாளைக்கு இன்னொரு கூட சேர்த்து வைப்போம். இது நியாயம் தான். இது அவங்க வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. நோம்பாளியே கஷ்டப்படுத்தி அனுப்பக்கூடாதுன்னு அவங்க நல்லது செய்யறாங்க. நம்ம என்ன செய்யணும்? 2 வடை வச்சாங்களா, ஒரு வடையை சாப்பிடணும், ஒரு வடை மிச்சம் இருக்கும். அவங்க யார்கிட்டயும் கொண்டு போய் கொடுக்க போறாங்க. ஏன் பயப்படுறீங்க? இருக்கிறதெல்லாம் நம்ம வயிற்றுல போறோம்னு நல்லா சட்டம் சொல்லிட்டானா? அங்கேயும் ஒரு மிஸ்கான்செப்ட். முன்னாடி வச்சதெல்லாம் நம்ம வயிற்றுல தான் போடணும். எங்க அப்படியா இருக்கு? முன்னாடி இருக்கிறதெல்லாம் நம்ம வயிற்றுல போட்டுக்கணும் கிடையாது. சரி, அப்ப அப்படி செஞ்சோம்னா மகரிபு தொழுத உடனே திக்குமுக்காடிட்டு பாத்ரூமுக்கு போற டென்ஷன் இருக்கு. நீ இங்க வச்சு கட்டுன்னு கட்டிட்டு 2 கொட்டா கஞ்சி சுட சாப்பிட்டு அப்புறம் ஒரு டீயை சேர்த்து குடித்தா இந்த வயிறு, நீ என்ன 8 மணி நேரம் பட்டினியா போட்டு இப்படி ஒரு நேரத்துல இப்படி கொண்டாந்து கொட்டுனா நான் என்னடா பண்றது, எதனா முதல்ல செய்கிறது டென்ஷன் ஆகி கடைசியில நம்மளை கொண்டு போய் அமைக்குது. அப்புறம் கடைசியில என்ன, இது எல்லாம் நடக்காது. சுன்னத்தான இஃப்தார் செஞ்சுட்டான். அல்ஹம்துலில்லாஹ். நீங்க தராவிக்கு வர்றதுக்கு முன்னாடி, கியாமுல் லைலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஜுசுவை ஈஸியா ஓதிடலாம். 3 ஜுசு. அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் 2.5 ஜுசுவாவது கண்டிப்பா ஒரு நாளைக்கு முடிக்கலாம். ஒரு ரமதான்ல 3 ஹத்மா பண்ணிடலாம் அல்லது 2.5 ஹத்மா பண்ணிடலாம். நம்பர் 1. நம்பர் 2, சதகா, தர்மம். முடிஞ்சு. சதகா என்ன செய்யுங்க?
எங்க இருந்தாவது மொத்தமா காசு கிடைக்கும், அதை நம்ம கொடுக்கலான்னு திட்டப்படாதீங்க. இப்போதிலிருந்தே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போதிலிருந்தே சதக்காவுக்காக எடுத்து வச்சிருங்க. இப்பயே ஒதுக்கிருங்க. இப்ப இன்றைக்கு உங்கள்கிட்ட ஒரு 5000 10,000 இருந்துச்சுன்னா ஒதுக்கிருங்க. இது ரமதான்ல கொடுக்கறதுக்கு சொல்ல முடிச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அதே போல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்க, நம்ம எல்லாமே தப்பு தப்பா செய்யறோம். ரமதானுக்கு ஏழைகள் சிரமப்படாமல் இருப்பதற்காக சதக்காவை முன்கூட்டி கொடுத்துடணும். அப்பதானே அவங்க இஃப்தார் சஹர் வாங்கி வச்சு அவங்க நிம்மதியா இருப்பாங்க. புரியுதா இல்லையா? சரி, அப்ப முடிஞ்சு. அப்ப கியாமுல்லைல் தொழுகை, சரி, அதையும் சொல்ல. இப்ப இந்த கியாமுல்லைல நம்மளால 3 தர்த்தீப்ல எந்த தர்த்தீப்லயாவது வர முடியுதா? என்ன சொல்றீங்க? 3 தர்த்தீப்ல கடைசி 10ல கூட வர முடியல. என்ன பாய் 3 தர்த்தீப்? என்ன தர்த்தீப்? 3ல 2 பாதி. இந்த தர்த்தீப் நம்ம எப்ப கூட செய்ய முடியல, கடைசி 10ல கூட செய்ய முடியல. சரி, குறைஞ்சபட்சம் 6ல 1வது செய்யலாம்ல, 5ல 1வது செய்யலாம்ல. அதுக்கு தகுந்த மாதிரி தர்த்தீப் பண்ணுங்க. இமாம் இடத்துல ஓதுறதுல கேட்கறதுல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 1 ஹத்துமா 2 ஹத்துமா வந்துருச்சா. இப்படியாக இது போக லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து கடைசி 10ல கண்டிப்பா இஅ்திகாஃப் இருப்பேன் நியத்து. யாருக்கு அவங்களுடைய அலுவலகத்துல கடையில லீவு கிடைக்கலையோ, அப்படி கஷ்டப்படுறவங்களை தவிர யாரு சொந்தமா வியாபாரம் பாக்குறாங்களோ அல்லது லீவ் எடுக்க முடியுமோ, கண்டிப்பா ரமதான்ல இஅ்திகாஃப். இந்த 10 நாள்ல 20 நாள்ல நம்மளால ஏற்பட்ட சில குறைகளை நிவர்த்தி செஞ்சிடலாம். பிறகு லைலத்துல் கத்ர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இரவுல அதிகமான நேரங்கள் தொழுவதற்கு நமக்கு அல்லாஹ் தஆலா வாய்ப்பை கொடுப்பான். அப்ப இப்படிப்பட்ட ரமதான் தான் நமக்கான ரமதான். ஒவ்வொருவருக்கும் அவருக்கான தன்னை திருத்திக் கொள்வதற்கான ரமதான். அந்த ரமதான் நமக்கு கிடைக்கப்பெற வேண்டும். அப்படிப்பட்ட ரமதானாக வரக்கூடிய ரமதானை நான் மாற்றுவேன் என்று நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே உறுதி எடுக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு லேசாக்கி கொடு, அல்லாஹ் லேசாக்கி கொடு அல்லாஹ் என்று அதற்காக இப்போதிலிருந்து துஆவும் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலாவிடத்திலே அமல்களுக்காக நாம் துஆ கேட்கும் போது அமல்களை அல்லாஹ் லேசாக்கி கொடுக்கின்றான். ரப்பி அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத் வ தர்க்கல் முன்கராத் வ ஹுப்பல் மசாகின். இப்ராஹிம் நபி துஆ செய்தார்கள், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத் வ மின் துர்ரியத்தி. அப்ப நம்முடைய குறைகள்ல ஒரு குறை என்னன்னு சொன்னா, அமல்களை ஃபோக்கஸ் செய்து துஆ கேட்காமல் இருக்கும். இந்த சில அமல்களை போக்கஸ் செஞ்சு துஆ கேட்காம இருக்கு. யா அல்லாஹ், நான் இன்னைக்கு 2 மணி நேரம் தொழுகணும், எனக்கு ஆர்வத்தை கொடு, எனக்கு சக்தியை கொடு. யா அல்லாஹ், ரசூல்லா மாதிரி நான் சஹர் செய்யணும், ரசூல்லா மாதிரி நான் இஃப்தார் செய்யணும். அந்த குறைவான உணவுல எனக்கு பரக்கச்சி, அதுல எனக்கு வலிமையை கொடு. அதிகமான உணவின் மீது உண்டான ஆசையிலிருந்து என்னை கட்டுப்படுத்து. எனக்கு குறைவான உணவை கொண்டு தாக்கத்தை கொடு. அல்லாஹ்ட்ட கேட்கணும், ரப்பிட்ட கேட்கணும். யா அல்லாஹ், எனக்கு நீண்ட நேரம் அமர்ந்து குர்ஆன் ஓதுவதற்கு என் உள்ளத்தில் ஆர்வத்தை ஏற்படுத்து. எனது நஃப்ஸை கட்டுப்படுத்துவதற்கு எனக்கு தௌஃபீக் செய். அல்லாஹ்ட்ட கேட்கணும். வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும். அப்ப இந்த மாதிரி ஒரு பக்கம் துஆவும் இன்னொரு பக்கம் நம்முடைய முயற்சியும் சேருமையானால், ஒரு பக்கம் துஆ ஆர்வத்தோடு துஆ, இன்னொரு பக்கம் ஆர்வத்தோடு முயற்சி சேருமையானால் கண்டிப்பா அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு ரமதானும் அல்லாஹ்வுடைய அருளால் நமக்கு நம்மை மாற்றுவதற்கான, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கப் பெறுவதற்கான, இந்த மார்க்கத்தின்படி நடப்பது நமக்கு இலகுவாக்கி தரக்கூடிய ரமதானாக மாறும். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அதற்கான அருளை செய்தருவானாக. அல்லாஹும்ம ஆமீன். பாரக்கல்லாஹு லி வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனி வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹக்கீம். இன்ஷா அல்லாஹ் ரமதான் சம்பந்தமா சட்டங்கள் சம்பந்தமாகவும் இன்ஷா அல்லாஹ் சகோதரர் கேட்கிறாங்க, இமாமோட நம்ம ஏற்ற தொழுதுட்டு அதுக்கப்புறமா வித்திர இரவனுடைய கடைசி பகுதியில தொழலாமான்னு சொல்லி மஸ்ஜிதுல வித்திரும் தொழ வைப்பார்களே, ஆனால் மஸ்ஜிதுல
வித்திரும் தொழ வைப்பார்களே, ஆனால் அந்த ஜமாத்துல வித்திரு தொழுகிறது தான் சிறந்து. பிரிஞ்சு போகாம 8 + 1 3 எத்தனை தொழுவு வைக்கிறாங்களோ அது தொழுதுறணும். அதுக்கு பிறகு நம்ம தஹஜ்ஜுக்கு எழும் பொழுது அல்லது சஹருக்கு எழும் பொழுது தாராளமா நம்ம 2 ரக்காத்து நஃபில் தொழுதுக்கலாம், 4 ரக்காத்து நஃபில் தொழுது கொள்ளலாம். அதுக்கு இதுக்கும் எந்த முரண்பாடும் கிடையாது. புரியுதுங்களா? ஆனா திரும்ப வித்திர மீட்டக்கூடாது. வித்திர என்பது இரவுல ஒன்றுதான். அதுக்கப்புறம் நீங்க எப்ப எழுதுறீங்களோ நீங்க 2 ரக்காத்து நஃபிலாக 2 ரக்காத்து எவ்வளவு வேணாலும் நீங்க தொழுகலாம். அது தஹியத்துல் உதுவா தொழுதாலும் சரி, பொதுவான நஃபிலாக தொழுதாலும் சரி, தாராளமா தொழுது கொள்ளலாம். இப்போ அலுவலகத்துக்கு போயிட்டு இத்திகாஃப் வந்து பணியில இருக்கு இழ்திகாஃபுடைய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இழ்திகாஃப் வந்து பல வகையா இருக்கு. ரமதானுடைய கடைசி 10 இழ்திகாஃப் என்பது அந்த பிறை 21 ஆரம்பிப்பதிலிருந்து பெருநாளுடைய பிறை பார்க்கப்படுகின்ற வரை. சரிங்களா? இதுதான் வந்து அந்த முழுமையான சுன்னத் என்பது. அது போக ஒரு இழ்திகாஃப் என்பது ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது. ஒரு இரவும் ஒரு பகலும் முழுமையா சேர்ந்தது. அது நோன்போடு இருந்தாலும் சரி, நோன்பு இல்லாமல் இருந்தாலும் சரி. புரியுதுங்களா? ஒரு நாளைக்கு குறைவாக இழ்திகாஃப் கிடையாது. இப்ப யாரால அந்த மாதிரி அவங்களுக்கு லீவு கிடைக்கல, அந்த மாதிரி நிர்பந்தங்கள் இருந்தா அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். ஆனா அது வந்து ஒரு முழுமையான இழ்திகாஃபாக ஆகாது. ஒரு குறுகிய நேரத்துக்கு போலாம். சின்ன ஒரு அவசரமான தேவை ஏற்பட்டுச்சு, ஒரு ஜனாசா அல்லது வீட்டுல ஒரு தாய்க்கு உதவி செய்ய வேண்டியது, அந்த மாதிரி வெளியே போனா இழ்திகாஃப் முடியாது. ஆனா ஒரு கணிசமான நேரம் பள்ளியை விட்டு வெளியில இருந்தா அந்த இழ்திகாஃப் முடிஞ்சு. جزاكم الله خيرا. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته. தொழுகை 8:40 கல்வி